இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல இருந்து ஒரு டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம், லைட் அப்படிங்கிற டாபிக். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல நம்ம சவுண்ட் அப்படிங்கிற டாபிக்கை எடுத்து, சவுண்ட் அப்படின்னா என்ன, அது எப்படி வந்து உருவாகுது, அதனுடைய மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்னென்ன, அதுல இருந்து என்ன மாதிரி எல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான இந்த டாப்லர் எஃபெக்ட், அதை பத்தி அதுக்கு எப்படி ஃபார்முலாஸ் வந்து நம்மளே அரைவ் பண்றது, எப்படி அதுல இருந்து ப்ராப்ளம் கேட்டா சால்வ் பண்றது, இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஓகேவா, லாஸ்ட் கிளாஸ்ல வந்து இதுதான் பார்த்திருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி போன வீக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹிஸ்டரியோ சயின்ஸோ எந்த கிளாஸுமே வந்து போடல. ஓகேவா, இந்த வீக் தான் நமக்கு வந்து சயின்ஸ் அப்படிங்கிற கிளாஸ் வந்து போட்டிருக்காங்க. 1 or 2 வீக்ஸ் வந்து நமக்கு கேப் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ அதனால வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த லைட் அப்படிங்கிற டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்னைக்கு. ஓகேவா, ஸோ இந்த லைட் டாபிக்கை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பிசிக்ஸ்ல வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கறாங்கன்னா மேஜரா 3 டாபிக்ல இருந்து தான் எப்பவுமே கேட்பாங்க. ஏன்னா அதுல இருந்து தான் கொஸ்டின் எடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த லைட்டு, அதுக்கப்புறம் சவுண்டு, அப்புறம் ஹீட். இதுல இருந்து தான் எப்பவுமே கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஏன்னா அதுல கான்செப்ட் வந்து நிறைய இருக்கு கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு. ஓகேவா, அப்ப இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சயின்ஸ்ல இருந்து வரக்கூடிய, அதுவும் மெயினா அந்த பிசிக்ஸ்ல இருந்து வரக்கூடிய கேள்விகளை வந்து நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் வந்து வராது. சயின்ஸ்னால நமக்கு வந்து மார்க் போகுது அப்படிங்கிற பிரச்சனை வந்து நமக்கு வராம இருக்கும். ஓகேவா, இப்போ 1 வீக் ஆயிடுச்சு. சவுண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வச்சிருப்பீங்க என்ன கான்செப்ட்ன்றத அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அட்லீஸ்ட் கொஞ்சமா ஞாபகம் வச்சிருப்பீங்க. ஓகேவா, ஸோ சவுண்ட் டாபிக் வந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா இல்லையா, இல்ல அந்த டாபிக் வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கான்னு சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு லைட் டாபிக் ஸ்டார்ட் பண்ணி வந்து போயிடலாம். சவுண்ட் டாபிக் எல்லாருக்கும் ஓரளவுக்காவது ஞாபகம் இருக்கா? அந்த கான்செப்ட்லாம் என்னென்ன கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஓரளவுக்காக அங்க இங்க ஞாபகம் இருந்தா கூட ஓகே. ஓகே ஓகே, இப்ப நம்ம லைட் டாபிக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட் அப்படின்னா வந்து என்ன. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒளி அப்படின்னா வந்து என்ன. ஒளி அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல, ஒரு வகையான ஆற்றல் தான். ஓகேவா, ஒளி அப்படிங்கிறது ஒரு வகையான ஆற்றல், ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா, சவுண்ட் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜின்னு சொல்லுவோம். அப்ப ஒளிங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது, ஒரு வகையான ஆற்றல். அந்த ஆற்றல் மூலமா நம்மளால எல்லா பொருட்களையும் பார்க்க முடியும். ஓகேவா, அந்த ஒளிங்கிற ஆற்றல் மூலமா தான் நம்மளால என்ன பண்ண முடியுது, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் பார்க்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா லைட் எல்லாம் எரியுது, அதனாலதான் உங்களுக்கு நான் நிக்கிறது, இந்த போர்டு எல்லாமே தெரியுது. இப்ப எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறோம். ஓகேவா, லைட்டே இல்லாத அளவுக்கு இந்த ரூம் வந்து டார்க்கா இருந்துச்சுன்னா உங்களால ஏதாவது பார்க்க முடியுமா? அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் நம்மளால பார்க்க முடியணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமா என்ன தேவை, லைட்டுங்கிற விஷயம் வந்து தேவை. ஓகேவா, அப்ப ஒளியோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒளி வந்து ஒரு பொருள் மேல பட்டு அந்த பொருள் மேல அப்படியே பரவி இந்த பொருள் இந்த உருவத்துலதான் இருக்கு அப்படிங்கறதவே நமக்கு யார்தான் காட்டுறா, ஒளி தான் காட்டுது, லைட்டு தான் காட்டுது. ஓகேவா, சோ ஒளி வந்து இப்ப என்ன பண்ணுது, என் மேல விழுந்து அப்படியே பரவி நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து காட்டு. ஓகேவா, அப்ப அதுக்கு நமக்கு ஒளி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஒளி அப்படிங்கிறது ஒரு வகையான ஆற்றல். நெக்ஸ்ட், இப்போ ஒளி மூலங்கள், மூலங்கள்னா என்ன, சோர்ஸ். எங்கெங்க இருந்ததுலாம் இந்த ஒளி அப்படிங்கிறது நமக்கு உருவாகுது, அததான் நம்ம சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப பாருங்க, ஒளி மூலங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு வந்து இயற்கை ஒளி மூலம்னு சொல்லுவோம், இன்னொன்னு செயற்கை ஒளி மூலம்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்ப இயற்கை பேர்லயே இருக்கு. இயற்கை ஒளி மூலம்னா என்ன, யாருடைய உதவியும் இல்லாம தன்னால லைட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட வந்து இயற்கை ஒளி மூலம் சொல்லுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன், சந்திரன், இவங்களுக்கு நம்ம சுவிட்சா போடுறோம், அவங்களே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, லைட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா. அப்ப இந்த மாதிரி தானாகவே ஒளியை வந்து உமிழ்ந்துகிட்டே இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் இயற்கை ஒளி மூலம்ன்ற கேட்டகரியில வராங்க. அடுத்தது செயற்கை. எப்பவுமே இந்த ஆர்டிபிஷியல் செயற்கைன்னு வந்துட்டாலே என்னன்னா ஹியூமன் இன்டர்பியரன்ஸ் வந்துடும். மனிதர்களால் உருவாக்கப்படக்கூடிய ஒளிகளை நம்ம வந்து செயற்கை ஒளி மூலம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா, நம்மளே ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்றோம் இல்லையா, அந்த டியூப்லைட், கரண்ட், இதெல்லாம் நம்ம பண்ணது. ஓகேவா, அப்ப இதெல்லாம் என்ன கேட்டகரியில வருது, செயற்கை ஒளி மூலம். ஓகேவா, அப்ப இயற்கை ஒளி மூலம்னா நம்மளுடைய எந்தவித உதவியும் இல்லாம
ஒரு பொருள் தானாவே ஒளியை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் இயற்கை ஒளி மூலம். சூரியன், சந்திரன், இந்த மின்மினி பூச்சி பின்னாடி இருக்க லைட்டு, இதெல்லாமே இயற்கை ஒளி மூலம். அதுவே செயற்கை ஒளி மூலம்னா இந்த டியூப் லைட்டா இருக்கட்டும், இல்ல மத்த எல்லா லைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா செயற்கை தான், நம்ம உருவாக்குனது. ஓகேவா? நெக்ஸ்ட், இப்ப இந்த செயற்கை ஒளி மூலத்தையே ரெண்டா வந்து பிரிக்கலாம். ஒண்ணு வெப்ப ஒளி மூலம், இன்னொன்னு வாயு விரக்க ஒளி மூலம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். பாருங்களேன், ஃபர்ஸ்ட் செயற்கை ஒளி மூலத்துல வெப்ப ஒளி மூலம்னா என்ன? இப்ப இந்த பிக்சரை வந்து பாருங்க. இப்ப ஒரு ஆப்ஜெக்ட நம்ம பயங்கரமா ஹீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க இந்த இரும்பு பட்டறையில வந்து அந்த கம்பியை ஹீட் பண்ணுவாங்க, அதை நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த கம்பியை அடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த இரும்பு கம்பியை போட்டு அப்படியே நெருப்பு கங்குல வச்சு அப்படியே ஹீட் பண்ணுவாங்க. அப்ப அந்த கம்பியை வெளியே எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அப்படியே நல்ல சக்கச்சவேர்னு இருக்குமா இந்த கம்பியில. ஓகேவா? அது ஏதோ ஒரு லைட்டே வந்து இந்த இடத்துல எரியற மாதிரி இருக்குமா அது பார்க்க. அப்போ ஒரு பொருள் அளவுக்கு அதிகமா நம்ம வெப்பப்படுத்தும் போது தன்னையே அறியாம அது ஒரு வகையான ஒளியை வந்து உமிழும். இதத்தான் வெப்ப ஒளி மூலம்னு சொல்றோம். ஒரு ஆப்ஜெக்ட நம்ம அதிகமா ஹீட் பண்ணும் போது அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு சின்ன லைட் வந்து வெளியே வரும். அந்த மாதிரி வரக்கூடிய லைட், அந்த மாதிரி லைட்டை கொடுக்குறாங்க இல்லையா, அவங்கள வந்து வெப்ப ஒளி மூலம்னு சொல்லுவோம். அந்த குண்டு பல்ப்லாம் நம்ம நிறைய வீட்டுல வந்து பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ அந்த குண்டு பல்ப்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள டங்ஸ்டன் இருக்கும். அந்த டங்ஸ்டன் வந்து பயங்கரமா ஹீட் ஆகி க்ளோ ஆகிதான் அந்த குண்டு பல்ப்லாம் நமக்கு என்ன ஆகும், பயங்கரமா வந்து லைட் கொடுக்கும். அப்போ ஒரு பொருளை நம்ம அதிகப்படியா ஹீட் பண்ணி அது க்ளோ ஆகி நமக்கு லைட் கொடுக்கறத வெப்ப ஒளி மூலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப பாருங்க, இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து எரியும் மெழுகுவர்த்தி, அப்புறம் வெண்சுடர் எரிவிளக்கு, அதாவது குண்டு பல்பு, இதெல்லாம். ஓகேவா? மெழுகுவர்த்தி இவங்க எல்லாமே வெப்ப ஒளி மூலம். ஏன்னா ஹீட்டை கொடுக்குறோம், அந்த ஹீட்னால ஒரு லைட் வந்து உருவாகும். நெக்ஸ்ட், வாயு விரக்க ஒளி மூலம் அப்படின்னா என்ன? நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கேஸ், அதாவது ஒரு வாயுவை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரெஷர்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அழுத்தம். ஓகேவா? ஒரு வாயுவை குறைந்த அழுத்தத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு இதுல வந்து வச்சிருப்போம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிளுக்கு டியூப் லைட் எடுத்துக்கிறேன். இப்ப டியூப் லைட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு கேஸை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குறைவான அழுத்தம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கேஸை வந்து உள்ள ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இது வழியா எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுவாங்க. இப்ப இந்த எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும் போது இந்த லோ ப்ரெஷர்ல இருக்கக்கூடிய கேஸ் வந்து எக்ஸைட் ஆகி நமக்கு ஒரு லைட்டை கொடுக்கும். இதத்தான் வாயு விரக்க ஒளி மூலம். ஏன் வாயு விரக்கம்? ஏன்னா உள்ள வாயு, அந்த வாயு தான் எக்ஸைட் ஆகி நமக்கு லைட்டை கொடுக்கும். அதனால இதுக்கு பேரு வாயு விரக்க ஒளி மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப டியூப்லைட்டுக்குள்ள எல்லாம் டியூப்லைட் ஏதாவது உடஞ்சிருச்சுன்னா உள்ள டச் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர்ல ஏதாவது இருக்கும், அந்த பாஸ்பரஸை உங்களால பார்க்க முடியும் இல்லையா? ஸோ அப்ப உள்ள வந்து ஒரு கேஸ் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி டியூப்லா இருக்கு இல்லையா, இதுக்குள்ள ஃபுல்லா ஒரு கேஸ் ஃபில்லா இருக்கும். ஸோ நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும் போது உள்ள போற எலக்ட்ரிசிட்டி இந்த கேஸ் மாலிகூல்ஸை எக்ஸைட் பண்ணி அதன் மூலமா நமக்கு லைட் கிடைக்கும். இத வந்து வாயு விரக்க ஒளி மூலங்கள்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப பாருங்க, மின்சாரத்தை குறைந்த அழுத்தம் கொண்ட சில வாயுக்களின் வழியே செலுத்தும் போது அந்த வாயுக்களின் வழியே மின்னிறக்கம் ஏற்பட்டு ஒளியை உருவாக்கும். இதத்தான் வந்து வாயு விரக்க ஒளி மூலம் சொல்றோம். இதுக்கு எடுத்துக்காட்டு நியான் விளக்கு, சோடியம் ஆவி விளக்கு, இதெல்லாம். ஓகேவா? நியான் லைட், சோடியம் லேம்ப், இது எல்லாமே இன்க்ளூடிங் டியூப் லைட் கூட. ஓகேவா? சோ இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள்? வாயு விரக்க ஒளி மூலத்துக்கு வந்து எக்ஸாம்பிள். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்ப இவ்வளவு நேரம் நம்ம ஒளி அப்படின்னா வந்து என்னன்னு பார்த்தோம். ஒளினா ஒரு வகையான ஆற்றல். சோ அந்த ஆற்றல் இருந்தாதான் நம்மளால எல்லா பொருட்களையும் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அடுத்தது ஒளி எங்கெங்கெல்லாம் உருவாகுது, சோர்ஸ். ஓகே, ஒளி மூலங்கள். இயற்கை ஒளி மூலம் பார்த்தோம். அதுக்கப்புறம் செயற்கை ஒளி மூலம்னா என்ன? செயற்கையில 2 கேட்டகரி வந்து இருக்கு. ஓகேவா? வெப்ப ஒளி மூலம், அடுத்து வாயு விரக்க ஒளி மூலம்னா என்னென்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இப்ப பாருங்க, இப்ப ஒளியினுடைய பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். ஓகே, ஒளிக்கு வந்து சில முக்கியமான பண்புகள் இருக்கும் இல்லையா, அது என்னென்ன பாருங்க. ஃபர்ஸ்ட், ஒளிக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பண்பு வந்து நேர்கோட்டு பண்பு. அடுத்தது எதிரொலிக்கக்கூடிய ஒரு பண்பு. அடுத்தது அதுக்கு இருக்கக்கூடிய வேகம். அடுத்தது ஒரு பொருளோட ஒளி வந்து எப்படி இன்டராக்ட் பண்ணுது. அடுத்தது ஊடுருவும் தன்மை. அடுத்து நிழல்கள் வந்து உருவாகிறது. அடுத்து சமதள ஆடி மற்றும் பிம்பங்களை வந்து உருவாக்குறது. அடுத்தது நிறமாலை. இப்ப இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டாங்க.
இதை நம்ம ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா ஒளியின் நேர்கோட்டு பண்பு. இப்போ ஒரு ஒளி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே இந்த மாதிரி நேர்கோட்டுல தான் வந்து பயணிக்கும். இப்படி போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு அதுவாலாம் என்ன ஆகாது, பெண்டெல்லாம் ஆகாது. ஒளி எப்பயுமே நேர்கோட்டுல மட்டும்தான் பயணிக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேரு ஒளியின் நேர்கோட்டு பண்புன்னு சொல்லுவோம். ஓகேவா? பாருங்களேன், நேர்கோட்டு பண்பு. இத வந்து நமக்கு புரிய வைக்கணும். ஒளி வந்து நேர்கோட்டுல தான் போகும், வளையாதுன்றத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னு பாருங்க. 3 தீப்பெட்டி டப்பா இருக்கு. தீப்பெட்டியில வந்து 2 இருக்கும் இல்லையா? ஒண்ணு வந்து இந்த மாதிரி அவுட்டர் கேஸ், உள்ள வந்து இந்த மாதிரி அந்த குச்சிகள் இருக்கக்கூடிய அந்த குட்டி பாக்ஸ் இருக்கும். இப்ப இந்த மாதிரி 3 தீப்பெட்டி பாக்ஸை வந்து எடுத்து இந்த ட்ரேவை வெளியே புல் பண்ணி இந்த 3 பாக்ஸையும் இப்படி வச்சுக்கணும். ஓகேவா? 3லயும் ட்ரேவை வந்து புல் பண்ணிட்டு வச்சுக்கணும். இப்ப இந்த 3 இன்னர் ட்ரேலையும் ஓட்டை போட்டுக்கிறோம். ஒரே ஹைட்ல வந்து ஓட்டை போட்டு, இது 3 கீழே விழுந்துரும் இல்லையா? காலி பெட்டின்றனால அது விழுகாம இருக்கிறதுக்கு உட்டன் பிளாக் வச்சு என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வந்து வச்சுக்கிறோம். இப்ப என்ன பண்றோம், இந்த எண்டுல வந்து ஒரு மெழுகுவர்த்தி வந்து நம்ம கொளுத்திட்டு இந்த தீப்பெட்டியோடைய ஃபர்ஸ்ட் ஓட்டை வழியா நம்ம வந்து பாக்குறோம். ஓகேவா? இந்த ஓட்டை பார்த்து இந்த ஓட்டை தெரிஞ்சு இந்த ஓட்டை தெரிஞ்சு இந்த லைட் வந்து தெரியணும். அதுக்காக அப்படி நேரா நம்ம வந்து அடுக்குனது. ஓகேவா? இப்ப பாருங்க, ஒரு மெழுகுவர்த்தி அந்த சைட்ல கொளுத்தி வச்சுட்டு 3 மேட்ச் பாக்ஸை வச்சுட்டு சின்ன சின்னதா ஹோல்ஸ் போட்டு நம்ம இங்க இருந்து பாக்குறோம். எனக்கு மெழுகுவர்த்தி எரியுறது தெளிவா தெரியுது. இப்ப அடுத்து நான் என்ன பண்ண போறேன், இந்த நடுவுல இருக்க பெட்டி இருக்கு இல்லையா, இதோட ஹைட்டை வந்து கொஞ்சம் மேல தூக்கிறேன். இந்த ஓட்டை வந்து கொஞ்சம் மேல போயிடுது, ஓட்டை இங்க போயிடுது. இப்ப இந்த மெழுகுவர்த்தி எரியுறது எனக்கு தெரியுமானா தெரியாது. ஓகேவா? ஏன், ஒளி எப்பவுமே என்ன பண்ணும், நேர்கோட்டுல தான் பயணிக்கும். இப்படி பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போதே இப்படி மேல ஏறி இங்கெல்லாம் வந்து என் கண்ணுக்கு தெரியாது. இப்ப இது மூலமா என்ன சொல்ல வராங்க, ஒளி எப்பயுமே நேர்கோட்டுல மட்டும்தான் பயணிக்கும். ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேரு ஒளியின் நேர்கோட்டு பண்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க. இப்ப ஒளி வந்து நேர்கோட்டுல தான் பயணிக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா ஏதாவது ஒரு டிவைஸ சொல்லுங்க, ஏதோ ஒரு கருவி, அப்படி ஒர்க் ஆகக்கூடிய ஏதோ ஒரு கருவியை சொல்லுங்க அப்படின்னா ஊசி துளை கேமரா. இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒளி எப்பவுமே நேர்கோட்டுல தான் பயணிக்கும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஊசி துளை கேமரா அப்படிங்கிற ஒரு கருவி. கிட்டத்தட்ட ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த ஊசி துளை கேமரால வந்து பாருங்களேன், இதுதான் வந்து இந்த ஹோல். ஓகேவா? இப்ப இதுல இமேஜ் எப்படி உருவாயிருக்குன்னு பாருங்க. ஒளி வந்து நேர்கோட்டுல பயணிச்சு இந்த டாப் வந்து இப்படி டிராவல் பண்ணி இங்க விழுந்திருக்கு, அதே மாதிரி பாட்டம் வந்து இப்படி டிராவல் பண்ணி இங்க விழுந்திருக்கு. இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு தனியா எழுதி காட்டுறேன். இதுதான் அந்த ஊசி துளை கேமரா. இங்க இந்த ஹோல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வழியாதான் லைட் உள்ள போய் எந்த பொருளை நம்ம போக்கஸ் பண்றோமோ அதனுடைய இமேஜ் வந்து இந்த ஸ்கிரீன்ல விழுகணும். இப்ப நான் வந்து ஒரு மரத்தை வந்து போக்கஸ் பண்றேன். ஓகேவா? ஒரு மரத்தை வந்து என்ன பண்றேன், இந்த கேமரால போக்கஸ் பண்றேன். இப்ப இந்த மரத்துல இருந்து லைட் என்ன பண்ணணும், இந்த ஓட்டை வழியா பாஸ் ஆகி இங்க வந்து எனக்கு ஸ்கிரீன்ல விழுந்து ஒரு இமேஜ் விடுவாங்க. இப்ப இங்க இருந்து வரக்கூடிய லைட் என்ன பண்ணும், இப்படி ஸ்ட்ரெயிட்டா டிராவல் பண்ணி இங்க போயிடும். அதே மாதிரி இங்க இருந்து டிராவல் பண்ணக்கூடிய லைட் இந்த ஓட்டை வழியா போகும்போது ஸ்ட்ரெயிட்டா டிராவல் பண்ணி இங்க போயிடும். அப்ப இமேஜ் எப்படி உருவாயிருக்கும்னா இப்படி உருவாயிருக்கும். ஓகேவா? சோ இப்ப இதுவே லைட் பெண்ட் ஆகும்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணிருக்கலாம், இப்படி வந்து இப்படி மரம் வந்து இப்படி நேராவே தெரிஞ்சிருக்கலாம். ஓகேவா? அப்ப ஊசி துளை கேமரா அப்படிங்கிறது ஒளி வந்து எப்பவுமே நேர்கோட்டில தான் பயணிக்கும், வளையாது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள். அதனாலதான் ஊசி துளை கேமரால இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க, ஸ்கிரீன்ல தலைகீழா ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா நம்மளுடைய ஒளி வந்து நேர்கோட்டில பயணிக்கிறனால. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, எதிரொலிப்பு. அடுத்து ஒளியுடைய ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு என்னன்னா, வளவளப்பான ஏதோ ஒரு தரையில ஒளி பட்டுச்சுன்னா உடனே எதிரொலிச்சு. இது ஒளியினுடைய இன்னொரு முக்கியமான பண்பு. ஏதாவது ரொம்ப ஸ்மூத்தான சர்ஃபேஸ்ல நம்மளுடைய ஒளி கதிர் போய் பட்டுச்சுன்னா உடனே பட்டு என்ன ஆயிரும், எதிரொலிச்சு. ஓகேவா? சோ இதுதான் எதிரொலிப்பு அப்படிங்கிற பண்பு. ஓகேவா? சோ கீழே வந்து காட்டியிருக்காங்க, ஒரு ஒரு கண்ணாடி வந்து வச்சிருக்கோம், ஒளி வந்து அது மேல விழுகுது, பட்டு அப்படியே என்ன ஆயிருது, எதிரொலிச்சுக்கும். ஓகேவா? சோ இந்த எதிரொலிப்பை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான டேர்ம்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப பாருங்க, இதுதான் நம்ம வந்து வளவளப்பான அந்த தரைன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம ஒரு ஒளியை வந்து அனுப்புறோம் இந்த தரையில படுறதுக்கு. அப்ப நம்ம உள்ள ஒரு ஒளியை வந்து அனுப்புறோம் இல்லையா அந்த தரையில படுறதுக்கு. இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா படுகதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அனுப்பக்கூடிய இந்த லைட் ரேவை வந்து பாத்தீங்கன்னா படுகதிர்
அதுதான் போய் இந்த தரையில படுது இல்லையா, அதனால இதுக்கு பேரு படுகதிர். இப்ப இது போய் கரெக்டா ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணுதும் இல்லையா, கரெக்டா போய் இந்த சர்ஃபேஸ்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து டச் பண்ணுது, இத வந்து படுபுள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புள்ளியில தான் போய் அது விழுகுது அப்படிங்கறதுனால இதை வந்து படுபுள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், இப்ப பட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகும், வளவலன்னு இருக்கனால இப்படி எதிரொலிச்சு போயிருமா, அப்ப இந்த ஒரு கதிருக்கு பேர் வந்து எதிரொலிப்பு கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எதிரொலிப்பு கதிர். அப்ப உள்ள வர்றது வந்து படுகதிர், படுற இடம் அந்த புள்ளிக்கு பேர் வந்து படுபுள்ளி, பட்டதுக்கு அப்புறமா அப்படி எதிரொலிக்குது இல்லையா, இதுக்கு பேரு எதிரொலிப்பு கதிர். இப்ப இந்த படுகதிர் எதிரொலிப்பு கதிர் ரெண்டுக்கும் நடுவுல இருக்க மாதிரி நான் வந்து ஒரு கோடு வரைகிறேன், இதுக்கு பேரு செங்குத்து கோடு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், ஓகேவா, நார்மல் லைன் சொல்லுவோம், செங்குத்து கோடு, இதை என் அப்படின்னு சொல்லி விட்டுரும். இது படுகதிரை வந்து நம்ம ஐ அப்படின்னு சொல்லி குறிக்கலாம், எதிரொலிப்பு கதிரை வந்து ஆர் இங்கிலீஷ்ல சொல்றாங்க. ஓகேவா, அதாவது இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம், இன்சிடென்ட் ரே அப்படின்னு சொல்லுவோம், அதனால ஐன்னு சொல்றாங்க. ரெஃப்ளெக்டட் ரேட் சொல்லுவோம் இதை, அதனால ஆர்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இது நார்மல் லைன். இப்போ இந்த படுகதிருக்கும் இந்த செங்குத்து கோடுக்கும் இடையில ஒரு கோணம் இருக்கும் இல்லையா, ஒரு ஆங்கிள் இருக்கும் இல்லையா, இத வந்து படுகோணம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, படுகோணம். அதே மாதிரி இந்த செங்குத்து கோடுக்கும் இந்த எதிரொலிப்பு கதிர்க்கும் இடையில ஒரு ஆங்கிள் இருக்கும் இல்லையா, இத வந்து எதிரொலிப்பு கோணம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ரெஃப்ளெக்டட் ஆங்கிள், எதிரொலிப்பு கோணம். அவ்வளவுதான், இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ். இதைத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்லைட்ல வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, இதெல்லாம் இந்த இதுல வந்து நமக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகே, இப்ப பாருங்க, இது படுகதிர், இது வந்து படுபுள்ளி, இது எதிரொலிப்பு கதிர். அதே மாதிரி இது வந்து படுகோணம், இது எதிரொலிப்பு கோணம். இந்த லைனுக்கு பேரு செங்குத்து கோடு. அவ்வளவுதான். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, எதிரொலிப்புக்கான விதிகள் வந்து என்ன. ஓகேவா, சோ நம்ம லைட் போய் ஒரு சர்ஃபேஸ்ல பட்டு எதிரொலிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு விதி இருக்கு. ஓகேவா, எதிரொலிப்பு விதிகள். சோ ஃபர்ஸ்ட் விதி என்ன அப்படின்னா, நம்மளுடைய லைட் வந்து எந்த கோணத்துல உள்ள வருதோ அதே கோணத்துலதான் என்ன ஆகும், வெளியில போகும். இப்ப 30 டிகிரி சாஞ்சு உள்ள வந்து படுதுன்னா அதே 30 டிகிரி சாய்வுல தான் வெளியே போகும். ஓகேவா, அப்ப ஐ வந்து ஈக்குவல் டு ஆர். படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் எப்படி இருக்கணும், சமமா இருக்கணும். இதுதான் எதிரொலிப்பினுடைய முதல் விதியே, படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம் அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்க, படுகதிர், குத்துக்கோடு மற்றும் எதிரொலிப்பு கதிர் ஆகியவை ஒரே தளத்தில் சேம் பிளேன்ல வந்து இருக்கும். ஒரே தளத்துல வந்து இந்த மூணு கதிர்களுமே இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து நம்மளுடைய எதிரொலிப்புக்கான ரெண்டு விதிகள், ரெஃப்ளெக்ஷன் லாஸ் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் லா வந்து பாத்தீங்கன்னா ஐ வந்து ஈக்குவல் டு ஆர் அப்படிங்கிறது. இன்னொன்னு இந்த மூணு லைன்ஸுமே, அதாவது படுகதிர், அதுக்கப்புறமா அந்த குத்துக்கோடு, அப்புறம் எதிரொலிப்பு கதிர் மூணுமே ஒரே தளத்துல இருக்கும். இதுதான் ரெண்டு விதிகள். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஒரு ப்ராப்ளம் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி லைட் வந்து ஏதோ ஒரு வளவளப்பான தரையில விழுது. ஓகேவா, சோ அதனுடைய படுகோணம் வந்து 30 டிகிரி, அப்ப எதிரொலிப்பு கோணம் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. படுகோணம் வந்து 30 டிகிரினா எதிரொலிப்பு கோணம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப நம்ம ஃபார்முலாலாம் யோசிச்சுட்டு இருக்கவே தேவை. ஐ வந்து ஈக்குவல் டு ஆர். அப்ப படுகோணம் வந்து 30 டிகிரினா எதிரொலிப்பு கோணமும் எவ்வளவுதான், அதே 30 டிகிரி தான். இதுக்கு ஆனா நமக்கு இந்த லா தெரிஞ்சிருந்தாதான் நம்மளால இதை வந்து போட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான், பாருங்களேன். ஒரு ஒளிக்கதிர் எதிரொலிப்பு தளத்தில் பட்டு 43 டிகிரி கோணத்தை கிடைமட்டத்துடன் ஏற்படுது. இதுல ஒரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்கு பாருங்களேன். ஏதோ ஒரு வளவளப்பான தரை இருக்கு, இதுல ஒரு ஒளிக்கதிர் வந்து படுது. ஓகேவா, பாருங்களேன், ஒரு ஒளிக்கதிர் எதிரொலிப்பு தரத்தில் பட்டு 43 டிகிரி கோணத்தை கிடைத்தளத்துடன், இந்த பாட்டம் சர்ஃபேஸோட தான் அது எவ்வளவு டிகிரி கொண்டு வருது, 43 டிகிரி சாய்வு கோணத்துல எங்க இருக்கு, இந்த பாட்டம்ல இருந்து இந்த 43 டிகிரி சாய்வு கோணத்துல வருதுன்னு சொல்லிட்டாங்க. கொடுத்துட்டு இப்ப படுகோணம் என்ன மதிப்பு, எதிரொலிப்பு கோணம் ஆரோட மதிப்பு என்ன,
படுகதிருக்கும் எதிரொலிப்புக்கும் இடையே உள்ள கோணம் என்ன, இதெல்லாம் நீங்க கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. இப்ப இது வந்து நமக்கு இன்சிடென்ட் ரே, இதுல பட்டு இப்படி போறது வந்து ரிஃப்ளெக்டட் ரே, இது நார்மல் லைன், இது வந்து இன்சிடென்ட் ஆங்கிள், இது ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். ஓகேவா? இப்ப இந்த ஆங்கிள் மட்டும் நமக்கு புடிச்சிட்டு மீது எல்லாத்தையும் நம்மள கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? தரையோட இந்த உள்ள வரக்கூடிய கதிர் வந்து 43 டிகிரி அப்படிங்கிற ஆங்கிள் வருது. அப்ப ஐயோட வேல்யூ என்ன? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? இது 90 டிகிரி. ஓகேவா? இதுல இது வந்து 43ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இது என்னவா இருக்கும்? 47. 90 மைனஸ் 43 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஐ வந்து 47 டிகிரின்னு கிடைச்சிரும். ஓகேவா? 47 டிகிரி. ஐ கண்டுபிடிச்சிட்டா ஆர் நம்ம கண்டுபிடிக்கணுமா? தேவையே இல்லை. ஏன்னா ஐ வந்து ஈக்குவல் டு ஆர், அதுதான் கண்டிஷன். அப்ப ஐ வந்து 47 அப்படின்னா ஆரும் எவ்வளவுதான் இருக்கும்? 47 டிகிரி தான். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் பாருங்க, படுக கோணத்தினுடைய மதிப்பு, எதிரொலிப்பு கோணத்தினுடைய மதிப்பு ரெண்டுமே 47 47ன்னு கண்டுபிடிச்சோம். இப்ப அந்த கண்டுபிடிச்சதை மட்டும் இங்க வரைவோம் பாருங்களேன். இதுவும் 47 டிகிரி, இதுவும் 47, இது 43ன்னு கொடுத்திருந்தாங்க. ஓகேவா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க? படுகதிருக்கும் எதிரொலிப்பு கதிருக்கும் இடையில் உள்ள இந்த மொத்த கோணம் வந்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. படுகதிருக்கும் எதிரொலிப்பு கதிருக்கும் இடையில இருக்கக்கூடிய டோட்டல் ஆங்கிள் என்ன? இது 47, இது 47. அப்ப டோட்டல் ஆங்கிள் வேணும்னா என்ன பண்ணிக்கணும்? ரெண்டையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 47 + 47 நமக்கு 94. இதுவும் முடிஞ்சு போச்சு. அடுத்தது பாருங்க, எதிரொலிப்பு கதிருக்கும் எதிரொலிக்கும் தளத்திற்கும், எதிரொலிக்கக்கூடிய தளம் வந்து இது, இது எதிரொலிப்பு கதிர், இந்த ஆங்கிள் வந்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இது 90 டிகிரி. ஓகேவா? இதுல இந்த ஆர் வந்து 47 நமக்கு தெரியும். அப்ப 90 டிகிரி மைனஸ் 47, இப்ப 43. அவ்வளவுதான். இதுவும் வந்து கண்டுபிடிச்சு. ஓகேவா? ஸோ இப்ப நமக்கு டைரக்டா படுகோணம் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம இந்த ப்ராப்ளமே தேவையில்லை. படுகோணம் வந்து 43ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? அப்ப ஆரும் வந்து 43 அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் வந்து ஐ பிளஸ் ஆர் வந்து 43 + 43ன்னு போட்டு கண்டுபிடிச்சிருவோம். ஆனா இப்ப அப்படி கொடுக்காம என்ன கொடுத்துருந்தாங்க? இந்த எதிரொலிக்கக்கூடிய தளத்துக்கும் இந்த படுகதிருக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஆங்கிளை கொடுத்துட்டு நம்மள வந்து ஐ ஆர் எல்லாமே கண்டுபிடிக்க விட்டுட்டாங்க. ஓகேவா? சின்ன ஒரு ட்விஸ்ட் மாதிரி, அவ்வளவுதான். இப்படிதான் வந்து ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க. ஓகேவா? சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து கொடுக்குறேன். இதே மாடல் தான். இந்த எதிரொலிப்பு தளத்துக்கும் இந்த படுகதிர் வந்து படும் இல்லையா, இதுக்கான ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 54 டிகிரின்னு வச்சு. இதுல ஐயோட மதிப்பு கண்டுபிடிங்க, ஆரோட மதிப்பு கண்டுபிடிங்க, ஐ பிளஸ் ஆர் உடைய மதிப்பு வந்து கண்டுபிடிங்க. இது கொஸ்டின் நம்பர் 1, இது 2, இது 3. கண்டுபிடிங்க பார்ப்போம். கொடுத்துட்டேன். இது வந்து 54ன்னு கொடுத்துட்டேன். ஏதோ ஒரு ஒளிக்கதிர் உள்ள வருது, இந்த தளத்தோட அது ஏற்படுத்தக்கூடிய கோணம் வந்து 54 டிகிரின்னு கொடுத்துட்டேன். அப்ப ஐயோட மதிப்பு என்ன, ஆரோட மதிப்பு என்ன, ஐ பிளஸ் ஆர்னுடைய மதிப்பு என்ன? போடுங்க பார்ப்போம். ப்ராப்ளம் போட்டு சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஐ வேல்யூ வந்து 36. ஏன்னா 90 மைனஸ் 54 போட்டிருந்தீங்கன்னா 36ன்னு வந்திருக்கும். அதே மாதிரி ஆரோட மதிப்பும் 36 வந்துச்சா? ஸோ அப்படி ஐ பிளஸ் ஆர் வந்து கேட்டிருந்தோம். அப்ப 72ன்னு வந்திருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து சிம்பிளா வந்து கேட்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, பெரிஸ்கோப். இப்போ ஒளி எப்பவுமே நேர்கோட்டுல தான் பயணிக்கும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம கிட்ட ஒரு கருவியை சொல்ல சொன்னா ஊசித்துளை கேமரா. அதை வந்து நம்ம எக்ஸாம்பிளா சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி ஒளி வந்து இந்த மாதிரி எதிரொலிக்குது இல்லையா, இதுக்கு ஏதாவது ஒரு கருவியை எக்ஸாம்பிளா சொல்லுங்க. ஒளியினுடைய எதிரொலிப்பு இந்த பண்பை வச்சு ஒர்க் ஆகக்கூடிய ஏதோ ஒரு டிவைஸ் இருக்கான்னு கேட்டா அதுக்கு பெரிஸ்கோப்னு ஒரு டிவைஸ் இருக்கு. ஓகேவா? இந்த ஒளியினுடைய எதிரொலிப்பு இதை அடிப்படையா வச்சுதான் இந்த டிவைஸே ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த மாதிரி நம்ம ஒரு குழியான இடத்துல வந்து நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது தரை வந்து இங்க இருக்கு, ஏதோ ஒரு குழிக்குள்ள நீங்க விழுந்துட்டீங்க. இப்ப இந்த தரைக்கு மேல வந்து ஏதோ ஒரு மரமோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்ப இந்த ஆப்ஜெக்ட நீங்க பார்க்கணும். குழி வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கு. ஓகேவா?
இப்ப இந்த பெரிஸ்கோப்ன்ற கருவி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேவா? இதுல என்ன இருக்கும்னா இங்க ஒரு 45 டிகிரி சாய்வுல வந்து ஒரு கண்ணாடி இருக்கும். இங்க வந்து ஒரு 45 டிகிரி சாய்வுல வந்து ஒரு கண்ணாடி, 2 கண்ணாடி ஒண்ணு ஒண்ணு பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். இப்ப என்ன இதுலன்னா இந்த மரத்தினுடைய இந்த இமேஜ் வந்து இந்த கண்ணாடியில விழும். இந்த கண்ணாடியில என்ன தெரியுதோ அது அப்படியே என்ன எங்க தெரியும், இந்த கண்ணாடியில வந்து தெரியும். அப்ப இந்த கண்ணாடியில ஏதாவது தெரிஞ்சா என்ன பண்ண முடியும், என்னால டைரக்டா பாத்துற முடியும். இப்படிதான் அந்த பெரிஸ்கோப் வந்து இருக்கும். ஓகேவா? பெரிஸ்கோப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, டபுள் ரிஃப்ளெக்ஷன்ல. ஓகேவா? தடவை ஒரு எதிரொலிப்பு, அடுத்து அந்த கண்ணாடி டு கண்ணாடி எதிரொலிப்பு, அப்புறம் அது எனக்கு தெரியும். அப்ப எதிரொலிப்பு அப்படிங்கறத அடிப்படையா வச்சுதான் இந்த கருவி வந்து இயங்குது. ஓகேவா? இப்படிதான் பெரிஸ்கோப் வந்து இருக்கும். இந்த பெரிஸ்கோப்பை வந்து பாத்தீங்கன்னா இந்த மிலிட்ரியில வந்து இந்த பதுங்கி இருந்து சுடுவாங்க இல்லையா, அதுக்கு. அப்புறம் மிலிட்ரியிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த எதிரி படைகளை வந்து உளவு பாக்குறதுக்கு. ஓகேவா? இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க, இந்த பெரிஸ்கோப் அப்படிங்கிற கருவியை வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ பெரிஸ்கோப் எந்த ஒரு ஒளியினுடைய பண்பினுடைய அடிப்படையில ஒர்க் ஆகுது அப்படின்னா எதிரொலி, ரிஃப்ளக்ஷன். அதான் இங்க காட்டியிருக்காங்க, பாத்தீங்கன்னாலே தெரியும். இவர் இங்க இருக்காரு, இவர்கிட்ட ஒரு செவுர் இருக்கு, செவுத்தை தாண்டி அங்கிட்ட ஒரு மரம் இருக்கு. ஓகேவா? அதை அவர் பாருங்க இந்த பெரிஸ்கோப் வச்சு பாக்குறாரு. ஓகே, நெக்ஸ்ட். இப்ப எதிரொலிப்புல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு கதிர் வந்து உள்ள வருது, பட்டு அப்படி எதிரொலிக்குதுன்னு பார்த்தோம். இப்ப இந்த எதிரொலிக்குது இல்லையா, இது வந்து இந்த தரையை பொறுத்தது. இந்த தரை எப்படிப்பட்ட தரையா இருக்கோ அதை பொறுத்துதான் நம்மளுடைய கதிர் எப்படி எதிரொலிக்கப்படுது அப்படிங்கிறது இருக்கு. இப்ப தரை வந்து நல்லா வளவளப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம நினைச்ச மாதிரியே எதிரொலிப்பு வந்து நடக்கும். இப்ப நம்ம நினைக்கிற மாதிரி ஒளி அப்படிங்கிறது இந்த ஒரே ஒரு ரேவா வந்து வராது. ஒளி வந்து இப்படி நிறைய ரேஸ் சேர்ந்து இப்படி வரும். சூரியன்ல இருந்து வர்றதை பார்த்திருக்கீங்க இல்லையா, ஒளிக்கதிர் எப்படி வரும், ஒரே ஒரு கதிரா வரும், எக்கச்சக்கமான கதிர்களா வரும், இப்படி வரும். பட்டு என்ன பண்ணும், இப்படி எதிரொலிக்கும். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒளிக்கதிர் இப்படி உள்ள வருது, வந்து வளவளப்பான தரையில படுது. உடனே என்ன ஆகும், இந்த மாதிரி எந்த ஆங்கிள் வந்துச்சோ அதே ஆங்கிள் என்ன பண்ணிடும், எதிரொலிச்சு வரக்கூடியதும் இணை கதிர்களா இருக்கும், போறப்பையும் இணை கதிர்கள் பேரலல் ரேஸாவே வெளியில போகும். அதுவே இந்த தரை வந்து இப்படி இல்ல, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப வரும்போது இப்படி வரும், ஆனா போகும்போது இப்படி போயிடும். ஓகேவா? அந்த பக்கமும் இந்த பக்கமே என்ன ஆயிடும், மாத்தி மாத்தி போயிடும். காரணம் என்ன, தரையினுடைய இந்த இது வந்து சமமா இல்லை. ஓகேவா? வரும்போது இப்படி வரும், பேரலா வரும், ஆனா போகும்போது தரை காரணமா இப்படி எங்கிட்டோ வந்து எதிரொலிச்சு. அப்ப இந்த தரை தான் காரணம் நம்மளுடைய எதிரொலிப்பு எப்படி நடக்க போகுதுன்றது. ஓகேவா? இப்ப பாருங்களேன், ஒழுங்கான எதிரொலிப்பு, நம்மளுடைய தளம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிளாட்டா, நல்லா வளவளப்பா, எந்த ஒரு அப்சக்ஷனும் இல்லாம இருந்துச்சுன்னா ஒழுங்கான எதிரொலிப்பு நடக்கும். ஒழுங்கான எதிரொலிப்பு நம்ம எதை சொல்றோம்னா, வரக்கூடிய கதிர்கள் வந்து இந்த மாதிரி இணை கதிர்களா வரும், போறப்பவும் எப்படி போகுது பாருங்க, இதே மாதிரி இணை கதிர்களாவே வெளியில போகும். இந்த மாதிரி ஒரு நடக்கக்கூடிய எதிரொலிப்பு வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், ஒழுங்கான எதிரொலிப்பு அல்லது கண்ணாடி எதிரொலிப்புன்னு சொல்றோம். ஓகே, ஒழுங்கான எதிரொலிப்பு. உள்ள வரும்போது நம்மளுடைய லைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இணை கதிர்களா வருது, ரிஃப்ளெக்ட் ஆன பிறகும் இதே மாதிரி இணை கதிர்களாவே வெளியில போறது வந்து ஒழுங்கான எதிரொலிப்புன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒழுங்கான எதிரொலிப்புக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த கண்ணாடியில பட்டு எதிரொலிச்சுன்னா ஒழுங்கான எதிரொலிப்பு நடக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பாருங்க, தண்ணி. ஓகேவா? ரொம்ப கிளீனான வாட்டர், கிளீனான தண்ணியில எதிரொலிப்பு நடந்தா ஒழுங்கான எதிரொலிப்பு வந்து நடக்கும். ஓகேவா? அதுவே விரவலான எதிரொலிப்பு அல்லது ஒழுங்கற்ற எதிரொலிப்புன்னு சொல்லுவோம். ஓகே, விரவலான அல்லது ஒழுங்கற்ற எதிரொலிப்புனா என்ன, வரும்போது இணை கதிர்களா வருது, ஆனா பாருங்களேன் அது எதிரொலிக்கும் போது எப்படி இருக்கு, இந்த ரெட் கலர் ரேஸ பாருங்களேன், எங்கிட்டோ எதிரொலிச்சிருக்கு, நம்ம நினைச்ச மாதிரி இணையா வந்து எதிரொலிக்காம எங்கிட்டோ போயிருக்கு. இந்த மாதிரி நடக்கக்கூடிய எதிரொலிப்பை வந்து நம்ம ஒழுங்கற்ற எதிரொலிப்பு, அப்படி இல்லைன்னா விரவலான எதிரொலிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ இந்த செவுரு இருக்கு இல்லையா, செவுர்ல நடக்கக்கூடிய எதிரொலிப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கற்ற எதிரொலிப்பு. செவுரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பளபளன்னு இருக்காது, ரொம்ப சொர சொரப்பாவும் இல்லாம இருக்கும், நிறைய குட்டி குட்டி மேடு பள்ளத்தோட இருக்கும். அப்ப அதுல பட்டு ஒரு லைட் ரேஸ் வெளியே வந்துச்சு அப்படின்னா அங்க என்னதான் நடக்கும், ஒழுங்கற்ற எதிரொலிப்பு தான் வந்து நடக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, பன்முக எதிரொலிப்புன்னு ஒண்ணு இருக்கு. இதுலயே ஒழுங்கான எதிரொலிப்பு,
இணைக்கதிர்களாவே வந்து இணைக்கதிர்களாவே வெளியில போறது. ஒழுங்கற்ற எதிரொலிப்பு இணைக்கதிர்களா வந்துட்டு இணைக்கதிர்களா வெளியில போகாம வேற வேற டைரக்ஷன்ல போறது. பன்முக எதிரொலிப்புனா என்ன? ஓகே, ஒரே ஒரு லைட்ரே தான் உள்ள வரும், ஆனா எக்கச்சக்கமான எதிரொலிப்புகள் வந்து நடக்கும். ஒரே ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து பல தடவை வந்து ஃபார்ம் ஆகுது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்க வந்து ஏதாவது ட்ரெஸ் கடைக்கு எல்லாம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை சுத்தி கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி இந்த பக்கம் முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் கண்ணாடி இருக்கு. இப்ப நீங்க நடுவுல நின்று பாருங்களேன், உங்களோட இமேஜ் அந்த கண்ணாடிகள்ல எக்கச்சக்கமான தடவை ஃபார்ம் ஆயிருக்கும். மல்டிபிள் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். உங்களால எண்ணவே முடியாது எத்தனை தடவை உங்களோட உருவம் கண்ணாடியில தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளோடைய இமேஜ் வந்து பல முறை ஃபார்ம் ஆகுது இல்லையா, இதை வந்து பன்முக எதிரொலிப்புன்னு சொல்லுவோம். இது எப்ப நடக்கும் அப்படின்னா, ரெண்டு கண்ணாடிகளுக்கு நடுவுல ஒரு பொருளை வைக்கும் போது இந்த மாதிரி பன்முக எதிரொலிப்பை நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா, ரெண்டு கண்ணாடி இடையில எவ்வளவு வேணா ஆங்கிள் இருக்கலாம். ஓகேவா, ரெண்டு கண்ணாடிக்கு நடுவுல ஒரு ஆப்ஜெக்டை வச்சோம்னா இந்த மாதிரி நிறைய இமேஜ் வந்து உருவாகும். ஓகேவா, சரி. இப்ப எத்தனை இமேஜ் உருவாகுதுன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப என்கிட்ட வந்து ரெண்டு கண்ணாடி இருக்கு, இப்படி ஒரு கண்ணாடி இருக்கு, இன்னொரு கண்ணாடி இப்படி இருக்கு. ரெண்டுக்கு இடையில ஒரு 30 டிகிரி ஆங்கிள் இருக்கு ரெண்டு கண்ணாடிக்கு இடையில. இப்ப இதுக்கு இடையில நான் ஒரு பொருளை வைக்கிறேன், ஏதோ ஒரு பாலை கூட வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த பாலோட இமேஜ் இந்த கண்ணாடியில இந்த கண்ணாடியிலயும் இப்படி உருவாயிட்டு இருக்கு. எத்தனை இமேஜ் வந்து இந்த பாலோடது உருவாகுன்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் இமேஜ், அதாவது பிம்பங்களின் எண்ணிக்கை வந்து ஈக்குவல் டு 360 டிகிரி டிவைடட் பை தீட்டா மைனஸ் 1. 360 டிகிரி டிவைடட் பை தீட்டா அப்படின்னா அந்த கொடுத்துருக்க ஆங்கிள். ஓகேவா, மைனஸ் 1. அப்ப பாருங்களேன், 360 டிகிரி டிவைடட் பை தீட்டா வந்து எனக்கு இப்ப 30 மைனஸ் 1. அப்ப 0 0 வந்து கேன்சல் ஆயிடும். இப்ப இதையும் கேன்சல் பண்ணுவோமா, 1 2. அப்ப 12 மைனஸ் 1 வந்து 11. அப்ப இந்த பந்தினுடைய இமேஜ் வந்து எனக்கு 11 இமேஜ் வந்து உருவாயிருக்கும் இந்த கண்ணாடி. ஓகேவா, சரி. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் தரேன். இதே மாதிரி இதே ஃபார்மேட்ல இதே மாதிரி என்கிட்ட ரெண்டு கண்ணாடி இருக்கு. ஓகேவா, இப்ப இந்த ரெண்டு கண்ணாடிக்கு இடைப்பட்ட ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 60 டிகிரி. இங்க நான் வந்து ஒரு பொருளை வைக்கிறேன். இப்ப நம்பர் ஆஃப் இமேஜ், பிம்பங்களின் எண்ணிக்கை என்ன கண்டுபிடிங்க பார்ப்போம். பிம்பங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிச்சு கமெண்ட்ல போடுங்க பார்ப்போம். சரி, இப்போ ஆன்சர் என்ன பாருங்க. பிம்பங்களின் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 360 டிகிரி டிவைடட் பை தீட்டாவுடைய மதிப்பு என்ன 60 மைனஸ் 1. 0 0 கேன்சல் பண்ணி இங்க கேன்சல் பண்ணோம்னா 6. அப்ப 6 மைனஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா 5 இமேஜஸ். அப்ப 5 பிம்பங்கள் வந்து எனக்கு உருவாகும். இதே மாதிரி 90 டிகிரிக்கு எவ்வளவு வேணா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்ப இதுல இன்னொரு முக்கியமான ஒரு கண்டிஷன் இருக்கு, அதை மட்டும் நான் உங்களுக்கு. முக்கியமான ஒரு கண்டிஷன் என்ன, இப்ப ரெண்டு கண்ணாடிய இப்படி எதிரெதிரா வச்சுட்டா, ரெண்டு கண்ணாடிக்கு இடையில ஆங்கிள் எல்லாம் எதுவும் இல்லாம அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்ல ரெண்டு கண்ணாடியை வச்சுட்டா, இப்ப இதுக்கு நடுவுல ஒரு பொருள் வச்சுட்டா எத்தனை இமேஜ் உருவாகும்? இன்ஃபினிட்டி. எண்ணவே முடியாது. ஏன்னா ஆங்கிளே இங்க இன்ஃபினிட்டி தானே. ஓகேவா, ரெண்டு விஷயம் பேரலா இருக்குன்னா அதுக்கு நடுவுல இருக்க ஆங்கிளே வந்து இன்ஃபினிட்டி. ஓகேவா, அப்ப எத்தனை இமேஜ்ன்றதை நம்மளால என்ன பண்ண முடியாது, கவுண்ட் பண்ணவே முடியாது. அவ்வளவு இமேஜ் வந்து அப்படியே உருவாயிரும். வேணா என்ன பண்ணி பாருங்க, அடுத்ததா ஷோரூம் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டு கண்ணாடிக்கு நடுவுல போய் நின்னுக்குங்க, இந்த கண்ணாடி அப்படி பாருங்க. உங்களோட உருவம் எத்தனை தடவை இந்த ரெண்டு கண்ணாடியில இருக்குன்றத என்ன முடியுதான்றத வேணா சும்மா விளையாட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா, இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணணும், அப்பப்ப நம்ம இந்த மாதிரி கத்துக்கிற விஷயங்களை நார்மல் லைஃப்ல அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகேவா, ஓ உண்மையாவே இப்படி இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, அப்ப இன்ஃபினிட்டி இதனுடைய வேல்யூ. ஓகேவா, நம்மளால எண்ணவே முடியாது. ஓகே, பேரலா இருக்கணும். சரி, இப்ப இதுக்கான ப்ராப்ளம் நம்ம போட்டு காட்டியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, ஒளி கற்றையினுடைய வகை. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒளி அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரே ஒரு கதிரா வராது, கதிர்களுடைய கற்றையா தான் வரும். ஓகே, ஒரு நிறைய ரேஸ் ஒண்ணு சேர்ந்து இப்படித்தான் வரும். ஓகேவா, இப்ப இந்த கதிர்கள் எந்த மாதிரி உள்ள வருதுன்றத வச்சு இதுக்கு பெயர்கள் கொடுக்குறாங்க. இப்ப பாருங்க, இணை கதிர்கள். பாருங்க எல்லா கதிர்களும் எப்படி வந்திருக்கு, ஒண்ணுக்குள்ள பேரலா வந்திருக்கா, இதுக்கு பேரு இணை கதிர்கள். சில கதிர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வரும்,
ஒரே இடத்துல குவிற மாதிரி வரும், அதுக்கு பேரு குவிக்கற்றை. அதே மாதிரி பாருங்க, ஒரு இடத்துல உருவாகி இப்படி செதற மாதிரி வரும், அதுக்கு பேரு விரிகற்றை. பார்த்தாலே தெரியும், குவிக்கற்றை, விரிகற்றை. ஓகே. அடுத்தது பாருங்க, இப்ப ஒளிக்கும் ஒரு பொருளுக்கும் உண்டான தொடர்பு. இப்ப நம்ம கிட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்கு, இந்த பொருள் வழியா ஒளி வந்து உள்ள போகும். இப்ப இந்த ஒளிய இந்த பொருள் என்ன பண்ணுது அப்படிங்கறத வச்சு இந்த பொருளுக்கு வந்து நம்ம பேர் கொடுக்கணும். ஓகேவா? என்கிட்ட ஏதோ ஒரு பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ரிமோட் மாதிரியான ஒரு பொருள் என்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒரு டார்ச் லைட்டை வச்சு நான் என்ன பண்றேன், இந்த ரிமோட் மேல நான் அடிக்கிறேன். இப்ப இந்த ரிமோட்டு என்னோட லைட்டை என்ன பண்ணுது, அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், இந்த பொருளுக்கு என்ன பேருங்கிறத நான் சொல்லணும். ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இமேஜை பாருங்க, இது ஏதோ ஒரு மீன் தொட்டி மாதிரி இருக்குது, கண்ணாடி பவுல் மாதிரி இருக்கு. இப்ப இது வழியா நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், லைட்டை வந்து அனுப்பியிருக்கேன். இப்ப இந்த கண்ணாடி பவுல் என்ன பண்ணிருச்சு, நான் அனுப்பின மொத்த லைட்டையும் வந்து என்ன பண்ணிருச்சு, அது வழியா பாஸ் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணிடுச்சு. நான் எவ்வளவு லைட் அனுப்புறேனோ அவ்வளவு லைட்டையும் தன் வழியா உள்ள போறதுக்கு அது அனுமதிக்குது. இப்படி அலோவ் பண்ற பொருட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பேரு ஒளி ஊடுருவும் பொருட்கள். ஓகேவா? எந்த பொருள் தன் வழியா ஒளி வந்து ஊடுருவுறத அனுமதிக்குதோ அவங்களுக்கு பேரு ஒளி ஊடுருவும் பொருட்கள். ஓகேவா? இப்ப ஒளி ஃபுல்லா ஊடுருவனாதான் உள்ள என்னென்ன இருக்குன்றத என்னால தெளிவா பார்க்க முடியும். அடுத்த இமேஜை வந்து பாருங்களேன், இது ஏதோ வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டை இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்கிரீன் மாதிரி இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த ஸ்கிரீன் என்ன பண்ணல, ஒளிய ஃபுல்லா அலோவ் பண்ணல, அதுக்காக அலோவ் பண்ணாமையும் இருக்கல, பாதி அலோவ் பண்ணுது பாதி பண்ணல. இப்படி இருக்கிறத வந்து ஒளி பகுதி ஊடுருவும் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? டிரான்ஸ்லூசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லூசன்ட். ஒளிய வந்து பாதி மட்டும் அலோவ் பண்றது. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல கண்ணாடி கிளாஸ்ல நல்ல ஒரு பியூரான வாட்டர் எடுத்து வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒளி ஊடுருவும் பொருள். ஏன்னா உள்ள என்ன என்ன லைட் போனாலும் என்ன போனாலும் தெளிவா தெரியும். இப்ப இதே கண்ணாடி டம்ளர்ல ஒரு சொட்டு பாலை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப இது வழி இங்க இருந்துகிட்டு இந்த பக்கம் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க ட்ரை பண்றோம்னு வச்சுக்கோங்க, இப்ப எப்படி தெரியும்? தெரியும், ஆனா மங்களா தெரியுமா? நம்ம சின்ன வயசுல எல்லாம் கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த தலையில வந்து நிறைய எண்ணெய் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஒரு பேப்பர் எடுத்து அந்த தலையில இருக்க எண்ணெய் ஃபுல்லா தொடச்சு எடுத்துட்டு அந்த எண்ணெய் பேப்பர் வழியா லைட்டையோ எதையோ பார்ப்போம். பாத்தீங்கன்னா அந்த தெளிவா தெரியாது, ஆனா ஏதோ ஒண்ணு தெரியும். ஓகேவா? அப்ப அதெல்லாம் என்ன பண்ணுது, ஒளிய பாதி மட்டும் உள்ள அலோவ் பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த கேக்க சுத்துறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பட்டர் பேப்பர் பார்த்திருப்பீங்க, இதெல்லாம் வந்து என்னது, பகுதி ஊடுருவும் பொருளுக்கு வந்து எக்ஸாம்பிள். தெரிஞ்சும் தெரியாம இருக்கிறது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஒளி ஊடுருவாத பொருள். இப்ப இந்த ரிமோட்டை வச்சுட்டு நான் இத்தினூண்டு டார்ச் வச்சு இங்க அடிச்சிட்டு இருந்தேன்னா, இந்த பக்கம் இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு லைட் எரியறதா உங்களுக்கு தெரியுமா? அப்ப இந்த ரிமோட் என்ன பண்ணல, என்னோட லைட்டை சுத்தமாவே அலோவ் பண்ணல அது வழியா பாஸ் ஆகுறது. அப்ப இந்த மாதிரி பொருட்களுக்கு பேரு ஒளி ஊடுருவாத பொருள், கொஞ்சம் கூட அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஓகேவா? அப்ப இத வந்து ஒளி ஊடுருவாத பொருள், ஒபாக் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப ஒரு பொருள் ஒளிய தன் வழியா போறதுக்கு அலோவ் பண்ணுதுன்னா அதுக்கு பேரு ஒளி ஊடுருவும் பொருள். ஒரு பொருள் ஒளிய தன் வழியா போறதுக்கு பாதி மட்டும்தான் அலோவ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேரு பகுதி ஊடுருவும் பொருள். ஒரு பொருள் வந்து ஒளி போற சுத்தமா அலோவே பண்ணல அப்படின்னா அதுக்கு பேரு ஒளி ஊடுருவாத பொருள் அல்லது ஒளி புகா பொருள் அப்படின்னு. ஓகே, மூணுக்குமே எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க, நிழல்கள். நிழல் எப்ப உருவாகும்? எப்பெல்லாம் ஒரு ஒளி சுத்தமா ஒளி அலோவே பண்ணாத, ஒளி ஊடுருவா பொருள் நம்ம பார்த்தோம் இல்லையா, எந்த பொருள் எல்லாம் ஒளிய சுத்தமா அலோவ் பண்ணாதோ அந்த வழியா அந்த பொருள் வழியா நம்மளோட ஒளி வந்து பாஸ் ஆக முயற்சி பண்ணும் போதுதான் இந்த ஷேடோ அப்படிங்கிற விஷயம் வந்து உருவாகும், நிழல். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள், இப்ப நானே இருக்கேன். ஓகேவா? என்னோட முதுகுக்கு பின்னாடி யாரோ டார்ச் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாது, என்னோட வழியா அந்த லைட் வந்து பாஸ் ஆகி வராது. அப்ப என்ன ஆகும், அந்த லைட்டை நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன் இல்லையா, அப்ப என்னோட நிழல் வந்து அப்படி விழுகும் கருப்பு கலர்ல. நான் லைட்டை அலோவ் பண்ணாதனால என்ன ஆகுது, லைட்டால என் வழியா பாஸ் ஆக முடியாம ஒரு நிழலை வந்து உருவாக்க, ஒரு ஷேடோ வந்து உருவாக்கும். அப்ப ஷேடோ அப்படிங்கிற விஷயத்தை யார் மட்டும்தான் உருவாக்குவாங்கன்னா, எந்த பொருள் வழியா ஒளியால சுத்தமா உள்ள போகவே முடியாதோ அந்த வகையான பொருட்கள் மட்டும்தான், ஒபாக் ஆப்ஜெக்ட், ஒளி ஊடுருவாத பொருட்கள் மட்டும்தான் நிழலை உருவாக்கும். பாருங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டார்ச் வச்சு ஒரு டெடி பியர்ல அடிக்கிறோம் அந்த பொம்மை மேல, அது வழியா ஒளி பாஸ் ஆக முடியல, உடனே அந்த டெடி பியருடைய அந்த ஒளி புகாத பகுதி கருப்பு கலர்ல ஒரு இமேஜா வந்து ஸ்கிரீன்ல விழுது, அதுதான் ஷேடோ. ஓகேவா? நிழல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்,
அடுத்து பாருங்க, இப்ப நிழல்லே வந்து பாத்தீங்கன்னா 2 வகை வந்து சொல்லலாம். புறநிழல், கருநிழல்னு சொல்லுவாங்க. நிழல்ல வந்து புறநிழல், கருநிழல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான். இப்ப பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் இருக்குன்னு வச்சு, ஓகேவா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க, டார்ச்சை வச்சுட்டு இந்த ஆப்பிள்ல அடிக்கிறீங்க, ஓகேவா? டார்ச் வந்து ரொம்ப பெருசுன்னு வச்சுக்கோங்க, அப்ப லைட் நிறைய வரும். ஆப்பிள் வந்து ரொம்ப குட்டியா இருக்கு இல்லையா? அப்ப ஆப்பிளால எவ்வளவு தூரம் இந்த ஒளியை தடுக்க முடியுமோ அவ்வளவு மட்டும் தடுத்துரும். ஆனா ஆப்பிள மீறியும் லைட் வெளியே போகுது இல்லையா, அதை ஆப்பிளால தடுக்க முடியாது. அப்ப அது வந்து லைட்டாவே வெளியே வந்துடும் மாதிரி, ஓகேவா? அப்ப ஆப்பிளால தடுக்க முடிஞ்ச இந்த பகுதி நல்லா கருப்பா இருக்கும் இந்த மாதிரி. ஆப்பிளால தடுக்க முடியாம லைட் வெளியே போயிடுச்சு இல்லையா, அது இப்படி இருக்கும். அப்ப உள்ள இருக்கு இல்லையா நல்ல கருப்பான நிழல், இத வந்து கருநிழல்னு சொல்றோம். ஓகேவா? அதுவே இந்த வெளிச்சமான ஒரு பகுதி உருவாயிருக்கு இல்லையா, ஏன்னா அந்த பொருள் வந்து குட்டியா இருக்கு, அதனால அதுக்கு மேல தடுக்க முடியல, இத வந்து புறநிழல்னு சொல்றோம். புரிஞ்சுதா? இப்ப இதுவே நம்மளோட டார்ச் வந்து ரொம்ப குட்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுதான் நம்ம டார்ச், பொருள் வந்து இது பெரிய பொருள். அப்ப என்ன ஆகும், இந்த பொருளோட இமேஜ் வந்து ஃபுல்லாவே கருப்பா தான் உருவாயிரும். ஏன்னா லைட்டை சுத்தமா என்ன பண்ணாது, வெளியவே விடாம ஃபுல்லா தடுத்துரும். அப்ப வெறும் கருநிழல் மட்டும்தான் வரும். ஆப்ஜெக்டோட சைஸ் பெருசா இருந்தது அப்படின்னா வெறும் கருநிழல் மட்டும்தான். ஆப்ஜெக்டோட சைஸ் ரொம்ப குட்டியா இருந்து வரக்கூடிய லைட் வந்து நல்லா பெருசா வந்துச்சு அப்படின்னாதான் நமக்கு இந்த கருநிழல் புறநிழல்ன்ற 2 பகுதி வந்து உருவாகும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, கிரகணங்கள். இந்த நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, ஒளி புகா பொருட்கள் வந்து நிழலை உருவாக்குது. இந்த நிழல்ங்கிற ஒரு விஷயத்தினாலதான் கிரகணங்கள் வந்து ஏற்படுது. இப்போ சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் சொல்லுவோம். சூரிய கிரகணம்னா என்ன, அந்த அன்னைக்கு நமக்கு சூரியன் தெரியாது, சூரியன் மறைஞ்சிரும். சந்திர கிரகணம்னா என்ன, அந்த அன்னைக்கு சந்திரன் வந்து நமக்கு மறைஞ்சிரும். ஓகேவா? இப்ப பாருங்க, இது சூரியன், இது பூமி, இது நிலான்னு வச்சுக்கலாம், நிலவு. ஓகேவா? இதுதான் நம்ம டார்ச்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சூரியன்ல இருந்தா லைட் வரும், அப்ப ஆப்வியஸா இதான் நம்ம டார்ச். இப்ப நம்ம டார்ச்சை வந்து பூமி மேல அடிக்கிறோம். பூமி என்ன பண்ணாது, தன் வழியா லைட்டை பாஸ் பண்ண அலோவ் பண்ணாது. அப்ப பூமி என்ன பண்ணிரும், ஒரு நிழலை வந்து உருவாக்கி ஆப்போசிட்ல இப்படி போட்டுரும். ஓகேவா? இப்ப பூமி மேல சூரிய ஒளி வந்து விழுகுது. சோ பூமி வந்து என்ன பண்ணாது, தன் வழியா லைட் போறதை அலோவ் பண்ணாது. ஏன்னா அது ஒளி புகா ஒரு ஷேடோ நிழலை உருவாக்கி நிலா மேல போட்டுருக்கு. அப்ப பூமியோட அந்த நிழல் இருக்கு இல்லையா, அது வந்து நிலாவை, ஓகேவா, நிலா வந்து என்ன பண்ணிடும், அது ஃபுல்லா மறைச்சிரும். யார் மறைக்கிறா, பூமியோட நிழல் வந்து மூடிடுது. அப்ப அந்த அன்னைக்கு வந்து நிலாவே தெரியாது. இதுதான் சந்திர கிரகணம். ஓகேவா? அந்த அன்னைக்கு நிலாவே தெரியாது. இதுவே சூரிய கிரகணம்னா என்ன, சூரியன், நிலா, பூமி. இப்ப என்ன ஆகும் பாருங்க, சூரியன்ல இருந்து என்ன வருது, லைட் வந்து வரும், நிலா மேல விழுகுது. நிலா வந்து என்ன பண்ணும், ஒரு ஷேடோவோ ஏதோ ஒரு நிழலையோ தூக்கி பூமி மேல போடும். ஓகேவா? இப்ப வந்து பாருங்க, நம்ம பூமியும் நிலாவும் பக்கத்துல பக்கத்துல இருக்காங்க. அப்ப ஆப்வியஸா என்ன பண்ணுவோம், நம்மளுடைய நிலா வந்து பூமிக்கு தெரிஞ்சுட்டு தான் இருக்கும். பட் சூரியனோட கதிர்களை ஃபுல்லா வந்து என்ன மறைச்சிரும், நிலா வந்து மறைச்சிரும். நடுவுல நந்தி மாதிரி நின்றுகிட்டு சூரியனோட எல்லா கதிர்களையும் மறைச்சோம். அதனால அன்னைக்கு நமக்கு என்னவே தெரியாது, சூரியனே தெரியாது. இது வந்து சூரிய கிரகணம். ஓகேவா? இதுதான் வந்து சூரிய கிரகணம். அந்த அன்னைக்கு யார் நமக்கு தெரியுறாங்க, யார் நமக்கு தெரியல. சூரியன் எப்பவுமே இங்கதான் இருக்கும், நடுவுல இருக்கவங்க தான் மாறுவாங்க. ஓகேவா? அப்ப இந்த ஆர்டர் கூட கேட்கலாம், சூரியன் அதாவது சன், எர்த்து, மூன் இப்படி இருந்தா லூனார் எக்லிப்ஸ் சந்திர கிரகணம். அதுவே சன், மூன், எர்த் இந்த பேட்டர்ன்ல இருந்தா சோலார் எக்லிப்ஸ் சூரிய கிரகணம். அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட், இப்ப நீங்க கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யார் நடுவுல வருவாங்க, நடுவுல இந்த குழப்பமே வராது. கான்செப்ட் சூரியன் எப்பயுமே இங்கேயே தான் இருக்கும். ஓகேவா? நீங்க நிலாவையும் எர்த்தையும் தான் இடம் மாத்த போறீங்க. அப்படி மாத்தி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துருவீங்க. இப்ப பூமி நடுவுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்வியஸா பூமிக்கு யாரோட லைட் கிடைச்சிரும், சூரியனோட லைட் கிடைச்சிரும்.
அப்ப யார் தான் தெரியாம இருக்க போறாங்க? மூணு தான் தெரியாம இருக்க போகுது ஆப்வியஸா. ஓகேவா? அதே மாதிரி இப்ப மூணு நடுவுல இருக்கு, இங்க எர்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆப்வியஸா மூணோட லைட் எங்க போயிடும்? எர்த்துக்கு போயிடும். அப்ப யார் தான் நம்ம பூமிக்கு தெரிய மாட்டாங்கன்னா இந்த பக்கம் இருக்க சன் தான் தெரியாது. அப்ப பூமிக்கு பக்கத்துல இருக்கவங்களோட லைட் அவங்களுக்கு ஆப்வியஸா தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, ஒரு சமதள ஆடினா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பிளெயின் மிரர் அப்படின்னா வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட உருவத்தை நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே ஹைட்டு வெயிட் எதுவும் மாத்தாம அப்படியே காட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் தான் பிளெயின் மிரர். பாருங்களேன், ஒருத்தர் கண்ணாடி முன்னாடி நின்று அவருடைய அழகை வந்து அவரே ரசிச்சிட்டு இருக்காரு. ஓகேவா? இப்போ அவங்க எப்படி இருக்கோமோ அப்படியே தான் காட்டும் கண்ணாடி. ஓகேவா? அப்ப பாருங்களேன், சமதள ஆடி என்பது எதிரொலிப்பின் மூலம் பிம்பத்தை உருவாக்கும் வளவளப்பான ஒரு சமதள பரப்பு. ஒரு சமதள ஆடியானது அதன் முன் தோன்றும் பொருளின் பிம்பத்தை உருவாக்கும். கண்ணாடியோட வேலை என்ன? பளபளன்னு இருக்கும் பார்க்க. போய் நான் முன்னாடி நின்னேன்னா நான் எப்படி இருக்கணும் அதை அப்படியே எதிரொலிச்சு என்கிட்ட காட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப பாருங்க, ஒரு பிளேன் மிரர்ல உருவாகக்கூடிய இமேஜ். இப்ப இந்த ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாரு இல்லையா, இந்த இமேஜ் வந்து எப்படிப்பட்ட இமேஜ் பாருங்க. அவர் நேரா நிக்கிறாரு, கண்ணாடியிலயும் அவர் எப்படித்தான் நேரா நிக்கிறார், தலையில நிக்கிற மாதிரி தெரியல இல்லையா, அவர் நேரா நிக்கிறாரு, கண்ணாடியும் அவர் நேரா நிக்கிற மாதிரி தான் காட்டும். அடுத்து, கண்ணாடியில உருவாகக்கூடிய பிம்பம் மெய் பிம்பமா அல்லது மாய பிம்பமா? ரியல் இமேஜா விர்ச்சுவல் இமேஜா? உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம முகம் பாக்குற கண்ணாடியில தெரியக்கூடிய இமேஜ் பிம்பம் ஓகேவா, மெய் பிம்பமா மாய பிம்பமா? உங்களுக்கு என்ன புரிதல் இருக்கோ போடுங்க. அதாவது மெய் பிம்பம் போடுறீங்களா? ரஞ்சித் வந்து மாய பிம்பம் சொல்லியிருக்காரு. அனிமேகலை ரியல் இமேஜ், ரியல் பிம்பம். ஓகே, இப்ப நம்ம பாத்திரலாமா? அதுக்கு முதல்ல மெய் பிம்பம்னா என்ன, மாய பிம்பம்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இதுக்கு நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஒரு பொருள்ல வந்து ஒரு பொருளுடைய இமேஜ், அதாவது அந்த பிம்பத்தை நம்மளால ஸ்கிரீன்ல கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்னா, ஓகேவா, ஸ்கிரீன்ல வந்து ஒரு இமேஜை நம்மளால கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரியல் இமேஜ், மெய் பிம்பம். ஓகேவா? ஸ்கிரீன்ல வந்து ஒரு இமேஜை நம்மளால கொண்டு வர முடியுதுன்னா அதுக்கு பேரு மெய் பிம்பம். ஒரு இமேஜை நம்மளால ஸ்கிரீன்ல எல்லாம் கொண்டு வர முடியல அப்படின்னா அதுக்கு பேரு மாய பிம்பம். இப்ப நான் கண்ணாடியில என் உருவத்தை பாக்குறேன், அந்த கண்ணாடி அப்படியே லைட்டா ஸ்கிரீன்ல காமிச்சா ஸ்கிரீன்ல நான் தெரிவேனா? தெரிய மாட்டேன். அப்ப என்னோட இமேஜ கண்ணாடியை வச்சு என்ன பண்ண முடியாது, ஸ்கிரீன்ல என்னால கொண்டு வர முடியாது. அப்ப ஸ்கிரீன்ல வீழ்த்த முடியாத இமேஜ உருவாக்கக்கூடியவங்களை வந்து நம்ம என்னன்னு சொல்ல மாட்டோம், மெய்ன்னு சொல்ல மாட்டோம். அப்ப அது மாய பிம்பம். ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் பண்ண முடியாத இமேஜ நம்ம என்னன்னு சொல்லுவோம், மாய பிம்பம்னு சொல்லுவோம். இப்ப ஸ்கிரீன்ல என்னால ஒரு இமேஜ், இந்த பின்ஹோல் கேமரால பார்த்தோம், அந்த மரத்தினுடைய அந்த இமேஜ் வந்து ஸ்கிரீன்ல விழுந்துச்சா, அப்படி ஒரு இமேஜ ஸ்கிரீன்ல விழுகுது அப்படின்னா அதுதான் என்னது, மெய் பிம்பம். ஸ்கிரீன்ல ஒரு இமேஜ் விழுகல அப்படின்னாலே அதுக்கு பேரு மாய பிம்பம். அப்ப கண்ணாடியில உருவாகக்கூடியது மாய பிம்பம். ஓகேவா? பாருங்க, சமதள ஆடியில் தோன்றும் பிம்பங்களின் பண்புகள். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் நேரானது. இப்படி நேரா நின்னோம்னா நேராவே தெரியும். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் மாய பிம்பம். இப்பதான் ஏன்னு பார்த்தோம், ஸ்கிரீன்ல கொண்டு வர முடியாது. நெக்ஸ்ட், சமதள ஆடியில் தோன்றும் பிம்பமும் பொருளும் ஒரே அளவில் இருக்கும். நம் பொருளோட சைஸ் என்னவோ அதே சைஸ்ல தான் அந்த கண்ணாடி காட்டும். சைஸை பெருசுபடுத்தியோ சின்னதுபடுத்தியோ காட்டாது. அதே மாதிரி இப்ப இதுதான் அந்த கண்ணாடின்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்க கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கேன். இப்ப நான் கண்ணாடியில இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கணும், என்னோட இமேஜும் கண்ணாடியில இருந்து அவ்வளவு தூரம் தள்ளி இருக்க மாதிரிதான் பாக்குறதுக்கு எனக்கு தெரியும். தரையில இருந்து நான் இவ்வளவு தூரம் தள்ளி நின்று இங்க கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தரையும் சேர்ந்துதானே எனக்கு அந்த கண்ணாடியில தெரியும். தரையில இருந்து நான் அவ்வளவு தூரம் தள்ளி போய் என் இமேஜ் இருக்க மாதிரி, ஆனா கண்ணாடிக்கு பின்னாடி எதுவுமே இல்ல ஆக்சுவலா பார்த்தோம்னா. ஓகேவா? சோ அப்ப நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல கண்ணாடியில இருந்து தள்ளி நிக்கிறோமோ அதே அளவு டிஸ்டன்ஸ்ல தான் இமேஜும் வந்து பின்னாடி போயிருக்க மாதிரி நமக்கு தெரியும். அடுத்து, சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் பெறும். லெப்ட் ரைட் மட்டும் கண்ணாடியில வந்து மாறும். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஓகேவா? இந்த கையில பெண்ணை பிடிச்சிக்கிட்டோ இல்ல பென்சில பிடிச்சிக்கிட்டோ நீங்க கண்ணாடி முன்னாடி நில்லுங்க, கண்ணாடியில விழுகிற இமேஜை பொறுத்த வரைக்கும் அது உங்க ரைட் ஹேண்டா இருக்கும். ஓகேவா? டைரக்ஷன் மாறுது இல்லையா? சோ அப்ப இடவள மாற்றம் மட்டும்தான் நம்ம கண்ணாடி பண்ணும். மற்றபடி தலைகீழா காட்டுறது, பெருசுபடுத்தி காட்டுறது, சின்ன இது எதுவுமே பண்ணாது. ஆனா இடவள மாற்றம் மட்டும் நடக்கும். பாருங்களேன், இந்த இடவளமா 3
இடவள மாற்றம், லெஃப்ட் ரைட் மட்டும் என்ன பண்ணும், மாறி தெரியும், அவ்வளவுதான். மத்தபடி எதுவுமே பெருசா சேஞ்ச் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, மெய் மற்றும் மாய பிம்பம்னா என்ன. இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண அதுதான் வேர்டிங்ஸா கொடுத்துருக்கேன். திரையில் வீழ்த்தப்படும் பிம்பங்கள் மெய் பிம்பங்கள் எனவும், திரையில் வீழ்த்த முடியாத பிம்பங்கள் மாய பிம்பங்கள் எனவும் கொல்லப்படுகிறது. இப்போ ஊசித்துளை கேமரால உருவாகக்கூடிய அந்த பிம்பம் வந்து மெய் பிம்பம், ஏன்னா ஸ்கிரீன்ல தெரியுது. சமதள ஆடியில பிளேன் மிரர்ல உருவாகக்கூடிய பிம்பம் வந்து மாய பிம்பம், ஏன்னா ஸ்கிரீன்ல கொண்டு வர முடியாது. இங்க பாருங்களேன், இப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். ஊசித்துளை கேமரால உருவாகக்கூடிய இமேஜுக்கும் நம்ம நார்மல் கண்ணாடியில உருவாகக்கூடிய இமேஜுக்கு என்ன வித்தியாசம்? ஊசித்துளை கேமரால உருவாகிறது மெய் பிம்பம், நம்ம கண்ணாடியில உருவாகிறது மாய பிம்பம். அதே மாதிரி ஊசித்துளை கேமரால வந்து பாத்தீங்கன்னா பிம்பத்தினுடைய அதாவது இமேஜோட சைஸ் வந்து வேரி ஆகலாம். பொருள் பெருசா இருக்கும், இமேஜ் சின்னதா இருக்கும். ஏன்னா மரம் எவ்வளவு பெருசு, இமேஜ் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா சின்னதா தான் இருந்துச்சு. அப்ப ஆனா இதுல வந்து கண்ணாடியில அப்படி இருக்காது. ஆப்ஜெக்டோட சைஸ் என்னவோ அதே சைஸ்ல தான் காட்டும். அடுத்து நம்மளுடைய ஊசித்துளை கேமரால எப்பவுமே இமேஜ் தலைகீழா தான் உருவாகும். ஆனா நம்மளுடைய கண்ணாடியில எப்பவுமே நேரான இமேஜ் வந்து நம்மளால பார்க்கலாம். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, நிறங்கள், கலர்ஸ் பத்தி வந்து கொடுத்துருக்கோம். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே நம்மளை சுத்தி எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு. இப்ப லைட் அப்படிங்கிறது ஒயிட் கலர் மட்டும் இல்லை இல்லையா, எக்கச்சக்கமான கலர்ல வந்து லைட் இருக்கு. ஒவ்வொரு கலர் லைட்டுக்கும் ஒவ்வொரு அலைநீளம் வந்து இருக்கு. ஓகேவா, நிறங்களை பொறுத்து என்ன இருக்கு, ஒவ்வொரு நிறத்துல இருக்கக்கூடிய ஒளிக்கும் அலைநீளம் அப்படிங்கிறது வந்து மாறுபடும். எல்லா லைட்டும் ஒரே மாதிரி இருக்காது. ஓகேவா, பாருங்க இதுல ரெண்டு நிறம், இந்த விப்ஜிஆர் கலர்ல இந்த ஊதா நிறம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு வந்து அலைநீளம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அலைநீளம்னா என்ன அப்படிங்கிறத நான் சவுண்ட் டாபிக் நடத்தும் போதே சொல்லியிருப்பேன். அலைநீளம்னா ஒண்ணுமே இல்ல, டிஸ்டன்ஸ், தொலைவு தான். ஓகேவா, இப்ப இதுலயே பாருங்க, இப்ப ஊதா கலர் லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, பாருங்க ஊதா நிறம் குறைந்த அலைநீளம் கொண்டதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றத நான் சொல்றேன். ஊதா கலர் லைட்டால ரொம்ப தூரத்துக்கு என்ன பண்ண முடியாது, டிராவல் பண்ண முடியாது. கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போதே அப்படியே செதறி ஓடி போயிடும். ஓகேவா, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்குலாம் அதால செதறாம என்ன பண்ண போக முடியாது, டிராவல் பண்ணி போகும். ஓகேவா, அதனாலதான் ஊதா நிறம் குறைந்த அலைநீளம், குறைந்த டிஸ்டன்ஸ் மட்டுமே தான் அதனால டிராவல் பண்ண முடியும். சிவப்பு நிறம் அதிக அலைநீளம் கொண்டது. சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய லைட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் வரைக்கும் டிராவல் பண்ணும், செதறாம, அங்கிட்ட கூட செதறாம ஸ்ட்ரைட்டா டிராவல் பண்ணிட்டே இருக்கும். அப்ப சிவப்பு நிறத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக டிஸ்டன்ஸ் வந்து சிவப்பால டிராவல் பண்ண முடியும்னு பாருங்க. இப்ப இதுல ஒரு சின்ன வித்தியாசம், இது குறைந்த அலைநீளம்னு சொல்லிட்டாங்களா. இப்ப இதான் ஊதா கலர் லைட்டு, கம்மி டிஸ்டன்ஸ் தான். இந்த கம்மி டிஸ்டன்ஸ் போனோன்னே இப்படி செதறிடுதா. அப்ப எந்த ஒரு லைட்டுக்கு வந்து குறைந்த அலைநீளம் இருக்கோ அவங்க அதிகமா சிதறல் அடைகிறாங்களா, அதிக சிதறல். ஓகேவா, குறைவான அலைநீளம் இருந்துச்சு அப்படின்னா சிதறல் வந்து அதிகம். அதுவே ரெட் கலர் லைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும், அப்ப அலைநீளம் வந்து அதிகம். அப்ப அதனால என்ன ஆகுது, ரொம்ப சிதறாது. ஓகே, அப்ப சிதறல் வந்து குறையும். இத வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அதிகமான சிதறல் அடையக்கூடிய ஒளி வந்து எது, அதிகம்ன்ற வார்த்தையை மட்டும் பார்த்துக்கோங்க. பின்னாடி அலைநீளம் சொல்றாங்களா, சிதறல் எதுவும் பார்க்க மாட்டோம். ஓகேவா, அதிகமாக சிதறல் அடையக்கூடிய ஒளியினுடைய நிறம் என்ன, எந்த நிற ஒளி வந்து அதிகமா சிதறல் அடையும் அப்படின்னு கேட்டுருவாங்க. இந்த அதிகம்ன்ற வார்த்தையை மட்டும் பார்த்துட்டு சிவப்புன்னு போய் அடிச்சிடுறது. ஓகேவா, அப்ப யார் அதிகமா சிதறல் அடைகிறது, யாரு, ஊதா. குறைந்த அலைநீளம் வந்து ஊதா, அதிக சிதறலும் வந்து ஊதா. அதே மாதிரி அதிகமான அலைநீளம் வந்து சிவப்பு, குறைந்த சிதறலும் வந்து சிவப்பு. இது ரெண்டுக்குமான வித்தியாசம் வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்த நிறப்பிரிகை அப்படின்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க. அந்த பிரிசம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஓகேவா, பிரிசம், முப்பட்டகமா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரிசம்ல வழியா ஒரு ஒயிட் கலர் லைட்டை நம்ம உள்ள அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது வந்து 7 நிறமா வந்து பிரியும். ஒரு ஒயிட் லைட் வந்து எப்பவுமே என்ன பண்ணும், ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ஆப்ஜெக்ட் வழியா பாஸ் ஆகும்போது 7 வண்ணங்களா பிரியும். இதைத்தான் நிறப்பிரிகை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வெண்மை நிற ஒளி 7 வண்ணங்களா சிதறல் அடைகிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், நிறப்பிரிகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதைதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஒளி ஊடுருவும் ஊடகத்தின் வழியே வெண்மை நிற ஒளியானது செல்லும் போது
அது 7 வண்ணங்களாக பிரிகிறது. இதை நிறப்பிரிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து ஒளி சிதறல்னா என்ன? ஒரு வெள்ளை கலர் ஒளி வந்து 7 கலர் லைட்டா பிரிகிறத வந்து நிறப்பிரிகைன்னு சொல்றோம். ஒளி சிதறல் அப்படின்னா என்ன? இப்ப சூரியன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா லைட் ரேஸ் வந்து இப்படி வரும் பூமிக்கு. அது டைரக்டா பூமிக்கு வந்துருதான்னு கேட்டா இல்ல. அட்மாஸ்பியர்ல நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன நீர் துளிகள் இருக்கும். இந்த ஒவ்வொரு நீர் துளியும் என்ன பண்ணும், வரக்கூடிய லைட் ரேஸ் வந்து அப்படியே சிதறல் அடிச்சு. இதைத்தான் ஒளி சிதறல் அப்படின்னு சொல்லுவோம். சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒளிய இடையில இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன ஆட்கள்லாம் என்ன பண்றாங்க, சிதற அடிக்கிறாங்க இல்லையா? இதைத்தான் நம்ம வந்து ஒளி சிதறல். இதனாலதான் வானவில் உருவாகுது. ஓகேவா? இப்ப என்ன ஆகும், இப்ப மழை பெஞ்சு அப்ப ஓஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்க நீர் துளியா இருக்குமா வானத்துல, அப்ப சூரியன்ல இருந்து ஒளி வரும். ஒவ்வொரு நீர் துளியும் என்ன பண்ணும், தன்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த வெள்ளை கலர் ஒளியை வந்து அப்படி தவறல் அடிக்கும். இப்போ உடனே அது அப்படியே என்ன ஆகுது, விப்ஜிஆர் கலர் தான் நம்ம கண்ணுக்கு அப்படியே வானவிலா வந்து தெரியும். ஓகேவா? இப்போ ஒளி சிதறல். நெக்ஸ்ட் பாருங்க, சூரிய ஒளி புவியின் வளிமண்டலத்தில் நுழையும் போது வளிமண்டலத்தில் உள்ள பல்வேறு சின்ன சின்ன மூலக்கூறுகள் வந்து நம்மளுடைய ஒளியை வந்து சிதறல் அடைய செய்யும். இதைத்தான் நம்ம வந்து ஒளி சிதறல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதுல வந்து பாருங்க, இடைவினையில் ஈடுபடும் துகள் சிதறலை உண்டாக்கும் துகள் எனப்படுகிறது. எந்த ஒரு துகள் வந்து நம்ம லைட்டை இப்படி பிரிச்சு விடுதோ, இந்த துகள் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சிதறலை உண்டாக்கும் துகள், ஸ்கேட்டரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது அவங்க மேல பட்டுதானே ஒளி சிதறது. அப்ப இவங்கள சிதறலை உண்டாக்கக்கூடிய துகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வாட்டர் மாலிகுல். நெக்ஸ்ட் ஒளி சிதறல வந்து மேஜரா ரெண்டு வகையா பிரிப்பாங்க. ஒண்ணு, இப்போ ஒரு ஒளி வந்து உள்ள வருது, ஏதோ ஒரு பொருள்ல படுது, சிதறுது. இப்ப உள்ள வரும்போது அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், ஒரு ஆற்றல். இப்ப சிதறல் அடைஞ்சு வெளியே போயிருச்சு, இப்ப இதனுடைய மொத்த ஆற்றல் இதையும் கால்குலேட் பண்ணணும். இப்ப உள்ள வரும்போது எவ்வளவு ஆற்றல் இருந்ததோ அதே ஆற்றல் அது சிதறல் அடைஞ்சதுக்கு அப்புறமாவும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு மீட்சி சிதறல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஒரு ஒளி வந்து சிதறல் அடைஞ்சதுக்கு அப்புறமாவும் உள்ள வரும்போது எவ்வளவு எனர்ஜி, எவ்வளவு ஆற்றல்ல வந்துச்சோ அதே எனர்ஜி சிதறல் அடைஞ்சதுக்கு அப்புறமாவும் இருந்ததுன்னா அந்த சிதறலுக்கு பேரு மீட்சி சிதறல். அதுவே உள்ள வரும்போது ஒரு எனர்ஜில வந்திருக்கும், சிதறல் அடைஞ்சதுக்கு அப்புறமா அதோடைய எனர்ஜி ஒண்ணு கூடும் இல்ல குறையும், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு மீட்சி அற்ற சிதறல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பேரு. இப்ப பாருங்க, இந்த மீட்சி அற்ற சிதறலை வந்து ஃபர்தரா 4 கேட்டகரியா வந்து பிரிப்பாங்க. அது என்ன அப்படின்னா, ராலே ஒளிச்சிதறல், மீ ஒளிச்சிதறல், டிண்டால் ஒளிச்சிதறல், ராமல் ஒளிச்சிதறல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ராலே ஸ்கேட்டரிங், மீ ஸ்கேட்டரிங், டிண்டல் ஸ்கேட்டரிங், ராமன் ஸ்கேட்டரிங். இந்த மீட்சியற்ற ஒளிச்சிதறல ஃபர்தரா 4 கேட்டகரியா வந்து பிரிப்பாங்க. பாருங்களேன், ராலே ஒளிச்சிதறல்னா என்ன? நம்ம இந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த லைட்டை சின்ன சின்ன வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து சிதறல் அடிக்கும் போது ஒரு ஒளிச்சிதறல் நடக்குது இல்லையா, அதுதான் ராலே ஒளிச்சிதறல் பேர். அந்த ஒளிச்சிதறலுக்கு பேர் என்னது? ராலே ஒளிச்சிதறல். இப்ப ராலே ஒளிச்சிதறலுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சூரியனுடைய ஒளிக்கு வந்து ஒரு அலைநீளம், ஒரு வேவ்லென்த் இருக்கும் இல்லையா, ஏதோ சம் வேவ்லென்த் இருக்கும். பாருங்க, ராலே சிதறல் விதியின்படி ஒரு ஒளி கதிர் சிதறல் அடையும் அளவானது, எந்த அளவுக்கு அது சிதறல் அடையும் அப்படிங்கிற அளவு வந்து எதை பொறுத்து இருக்குன்னா அதன் அலைநீளத்தின் நான்மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். இந்த கண்டிஷன் இருக்கு ராலே ஒளிச்சிதறல். சூரிய ஒளி வருது, எந்த அளவுக்கு அந்த சூரிய ஒளி வந்து சிதறல் அடையும் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா அந்த சூரிய ஒளிக்குன்னு ஒரு அலைநீளம் இருக்கு இல்லையா, அந்த அலைநீளத்தை பொறுத்தது. ஓகேவா? அப்ப எந்த அளவுக்கு அந்த ஒளி வந்து சிதறல் அடையும் அப்படிங்கிறது அதனுடைய அலைநீளத்தினுடைய நான்மடிக்கு எதிர்த்தகவுல இருக்கு. இது வந்து இந்த ராலே ஒளி சிதறலுடைய கண்டிஷன். ஸ்கேட்டரிங் வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 4th பவர் ஆஃப் வேவ்லென்த். ஓகேவா? அதாவது ஒளிச்சிதறல் வந்து பாத்தீங்கன்னா அலைநீளத்தினுடைய நான்மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். இது ராலே ஒளிச்சிதறலுடைய ஒரு கண்டிஷன். ஓகேவா? இது மூலமா என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க. இப்போ ஒரு வேவ் லென்த் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருந்துச்சுன்னா ஸ்கேட்டரிங் வந்து கம்மியா இருக்கும். நம்ம ரெட்டுக்கும் ஊதாக்கும் பார்த்தோம் இல்லையா, அலைநீளம் அதிகமா இருந்தா சிதறல் கம்மியா இருக்கும், அலைநீளம் குறைவா இருந்துச்சுன்னா சிதறல் அதிகமா இருக்கும்.
அதுதான் இந்த ரேலே ஸ்கேட்டரிங்ல சொல்ல வராங்க. இவ்வளவு பெரிய இதுல வந்து அததான் சொல்ல வராங்க சிம்பிளா. நெக்ஸ்ட், வானம் நீல நிறமாக தோன்றுகிறது. சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சியளிக்கிறது. இதெல்லாம் எதனால? ரேலே ஒளிச்சிதறல்னால. பாருங்க, இது ரெண்டுமே ரேலே ஒளிச்சிதறலுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது மீ ஒளிச்சிதறல்னா என்ன? வாட் இஸ் மீ ஸ்கேட்டரிங்? மீ ஸ்கேட்டரிங்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு லைட் ரே வந்து வருது, ஏதோ ஒரு வேவ் லென்த் இருக்கு அந்த, ஓகே, ஒரு 10 மீட்டர்னு வச்சுக்கோங்க. இப்ப இது ஏதோ ஒரு பொருள்ல வந்து பட்டு சிதறடையும் போது இந்த பொருளுடைய டயாமீட்டர் விட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 மீட்டர்னு வச்சு, அதாவது இதை விட கூட இருக்கு. ஓகேவா? வேவ் லென்த்தை விட இந்த பொருளுடைய விட்டம் வந்து கூட இருக்கு. இப்ப இந்த மாதிரி வந்து பட்டு இப்போ ஒரு சிதறல் நடக்கும் இல்லையா, இதத்தான் வந்து மீ ஒளி சிதறல்னு சொல்லுவோம். இப்ப இதை ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா அது புரியும். பாருங்க, ஒளி சிதறலை ஏற்படுத்தும் துகளின் விட்டமானது படும் ஒளிக்கதிரின் அலைநீளத்திற்கு சமமாகவோ அல்லது அலைநீளத்தை விட அதிகமாகவோ இருக்கும்போது, இந்த டயாமீட்டர் வந்து ஒன்னு இதுக்கு ஈக்குவலா 10 மீட்டர் அல்லது இதை விட கொஞ்சம் கூட 11 மீட்டர், இப்படி இதோடைய டயாமீட்டர், எந்த ஒரு பொருள் ஒளிய சிதறலடிக்க போதும் அந்த அந்த பொருளினுடைய டயா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வர லைட்னுடைய வேவ் லென்த்துக்கு சமமாவோ இல்ல அதிகமாவோ இருந்தா அப்ப நடக்கக்கூடிய இந்த ஒளிச்சிதறல் வந்து மீ ஒளிச்சிதறல் சொல்லுவோம். டயாமீட்டர் அதிகமா இருக்கும், சிதறல் அடிக்கக்கூடிய பொருளுடைய டயாமீட்டர் அதிகமா இருக்கும். எதை விட அதிகமா இருக்கணும்? உள்ள வர லைட்டோட வேவ் லென்த் அலைநீளத்தை விட அதிகமா இருக்கும். அப்படி நடக்கிறது வந்து மீ ஒளிச்சிதறல். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து சொல்லணும்னா, அந்த மேகங்கள் வந்து வெள்ளையா காட்சியளிக்கிறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீ ஒளிச்சிதறல் தான். ஏன்னா மேகம்ன்றது என்னது? ஒரு பல்க் ஆஃப் வாட்டர் பேக் தான் இல்லையா? சோ அப்ப ஒளி வந்து அங்க படும், அது நல்ல பெரிய டயாமீட்டர்ல இருக்கு. ஓகேவா? சோ அப்ப அதுல என்ன ஆகுது? இந்த மேகம் வந்து வெள்ளை நிறத்தில் நமக்கு காட்சி அளிக்குது. ஓகேவா? இப்போ மேக கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்க மீச்சிதறல் காரணமாக அமைகிறது. ஓகே, இதுதான் வந்து மீ ஸ்கேட்டரிங். அடுத்தது பாருங்க, டிண்டால் ஒளி சிதறல் அப்படின்னா என்ன? வாட் இஸ் டிண்டால் ஸ்கேட்டரிங்? நம்மளோட லைட்டை வந்து சின்ன, ரொம்ப கண்ணுக்கே தெரிய சின்ன சின்ன தூசியோ சின்ன சின்ன துகள்களோ சிதறல் அடிக்குதுன்னா அப்ப சிதறல், அந்த சிதறல் நடக்குது இல்லையா, அதை வந்து டிண்டால் ஒளி சிதறல். இப்போ நம்ம வீட்டுல வந்து இந்த மாதிரி ஏதாவது ஜன்னல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா, கண்ணாடி கிளாஸ் போட்டா ஏதோ ஜன்னல், அதுல ஒரு சின்ன ஓட்டை இருக்கு, இது வழியா சூரிய ஒளி காலையில வரதை நோட் பண்ணீங்கன்னா அதுல அப்படி தூசி தூசியா மிதக்கிறத நீங்க பாத்துருப்பீங்க. ஓகேவா? அந்த சின்ன சின்ன தூசி கூட என்ன பண்ணும்? நம்மளுடைய ஒளியை வந்து சிதறல் அடிக்கும். அப்படி கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன துகள்கள் நம்மளுடைய ஒளியை வந்து சிதறல் அடைக்கும் போது ஒரு ஒளி சிதறல் நடக்குது இல்லையா, அதைத்தான் டிண்டால் ஒளி சிதறல் சொல்லுவாங்க. பாருங்க, ஒரு கூழ்ம கரைசலில் உள்ள கூழ்ம துகள்களால் ஒளிக்கதிர்கள் சிதறடிக்கப்படுகின்ற நிகழ்வு டிண்டால் ஒளி சிதறல் அல்லது டிண்டால் விளைவு எனப்படும். சின்ன சின்ன தூசியோ இல்ல தண்ணியில லைட் பாஸ் ஆகும்போது அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரொம்ப மைன்யூட்டான டஸ்ட் அவங்க வந்து சிதறல் அடிக்கிறது தான் டிண்டால் ஒளி சிதறல் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, சூரிய ஒளி வந்து ஒரு நல்ல தூசி நிறைஞ்ச ஒரு அறையின் வழியா பயணிக்கும் போது இந்த டிண்டால் ஒளி சிதறல் நம்மளால பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது வந்து ராமன் ஒளி சிதறல்னா என்ன? ஓகேவா? வாட் இஸ் ராமன் ஸ்கேட்டரிங்? ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, ஒளிக்கதிரானது தூய திரவங்கள் மற்றும் ஒளி புகும் தன்மை கொண்ட திண்மங்களில் உள்ள துகள்களுடன் இடைவினை புரிவதன் காரணமாக ஒளிக்கதிரின் அலைநீளம் மற்றும் அதிர்வெண்களில் மாற்றம் ஏற்படும் நிகழ்வை ராமன் ஒளிச்சிதறல் என வரையறுக்கலாம். இதை ரீட் பண்ணும்போது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதை பிளாண்டா ரீட் பண்ணும்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இதை சிம்பிளா சொல்லணும்னா ராமன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீங்க எவ்வளவுதான் தூய்மையான பொருள், தூய்மையான தண்ணி, தூய்மையான கிளாஸ வச்சு நீங்க ஒரு ஒளிச்சிதறலை நிகழ்த்தி காட்டினீங்கன்னா கூட உள்ள வரும்போது அந்த ஒளிக்கு வந்து ஒரு அலை நீளமும் ஒரு அதிர்வெண்ணும் இருக்கும். ஆனா வெளியே போகும்போது சிதறல் அடைஞ்சு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதே அலை நீளம் அதே அதிர்வெண்ணோட அந்த ஒளி இருக்காது. நீங்க என்னதான் தூய்மையான பொருளை வச்சு அந்த சிதறலை நிகழ்த்தினாலுமே அந்த சிதறல் அடைஞ்சதுக்கு அப்புறமா அதுல இருக்கக்கூடிய அலை நிகழ்ச்சியும் அதிர்வெண்லையும் கண்டிப்பா மாற்றம் வரும். இதத்தான் வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்க? ராமன் ஒளி சிதறல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ இதுலயே வந்து பாருங்களேன், படுகதிரின் அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வெண்ணை கொண்ட நிறமாலை வரிகள் ரேலே வரிகள் எனவும், புதிய அதிர்வெண்களை கொண்ட நிறமாலை வரிகள் ராமன் வரிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. சோ
ஸோ இதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ உள்ள ஒரு லைட் வருது, சம் ஃப்ரீக்வன்சில வருது. ஃப்ரீக்வன்சியே நம்ம என்னன்னு சொல்லுவோமா, ஒரு 10 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சில ஏதோ ஒரு லைட் வந்து வருது. ஓகேவா? இப்ப நல்ல தூய்மையான ஒரு தண்ணீர் மூலமா இந்த லைட்டை சதறல் அடிக்கும். இப்ப சதறல் அடைஞ்சிருச்சு. ஓகேவா? இப்ப இந்த வெளியில சதறல் அடைஞ்சு வந்திருக்க லைட்டினுடைய இந்த ஃப்ரீக்வன்சி என்னன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்றோம். இப்ப 10 ஹெர்ட்ஸ் வந்து அதிர்வெண் இருக்குல்ல, அப்ப வெளியில வரும்போதும் 10 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணோட இந்த லைட் வந்துச்சுன்னா, இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கேட்டர் ஆன இந்த லைன்ஸ், இதுக்கு பேரு ரேலே வரிகள்னு பேரு. உள்ள வரும்போது இருக்கக்கூடிய அதிர்வெண்ணும் செதறல் அடைஞ்சு வெளியில போனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அதிர்வெண்ணும் சேமா இருந்தா இந்த செதறல் அடைஞ்ச அந்த லைன்ஸுக்கு பேரு ரேலே வரிகள்னு பேரு. அதுவே உள்ள வரும்போது ஒரு அதிர்வெண் இருக்கு, ஓகேவா? ஆனா வெளியே போகும்போது அதிர்வெண் வந்து ஒண்ணு கூடி இருக்கும் இல்ல குறைஞ்சிருக்கும். எக்ஸாம்பிள் 9 ஹெர்ட்ஸ் இல்ல 11 ஹெர்ட்ஸ் இப்படி மாறுபட்டிருந்துச்சுன்னா இப்ப அந்த செதறல் அடைஞ்ச வரிகளுக்கு பேரு ராமன் வரிகள்னு பேரு. ஓகேவா? ஏன்னா ரேலே என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, தூய்மையான பொருள் மூலமா சிதறல் அடிக்கும் போது ரொம்பலாம் வந்து இந்த ஃப்ரீக்வன்சில சேஞ்ச் எல்லாம் வராதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் ஃப்ரீக்வன்சி சேமா இருந்தா அதுக்கு பேரு ரேலே. ராமன் என்ன சொல்லியிருப்பாரு, எவ்வளவு தூய்மையானதா இருந்தாலும் சரி, ஒரு பொருளை பட்டு சிதறல் அடைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அதனுடைய அதிர்வெண்லையும் அலைநீளத்திலையும் மாற்றம் வரும்னு சொன்னார் இல்லையா? அதனால இந்த மாற்றம் வரக்கூடிய இதை வந்து நம்ம ராமன் வரிகள்னு சொல்றோம். அவ்வளவுதான். இப்ப கூடினாலோ குறைஞ்சாலோ பொதுவா வந்து ராமன் வரிகள்னு சொல்றோம். இப்ப உள்ள வரும்போது 10, சிதறல் அடைஞ்சதுக்கு அப்புறம் 11ன்னு அதிர்வெண் கூடி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேரு? ஓகே, உள்ள வரும்போது லைட்டோட ஃப்ரீக்வன்சி வந்து 9, சிதறல் அடைஞ்சதுக்கு அப்புறமா 11, அப்ப ஃப்ரீக்வன்சி கூடி இருந்தா இப்ப அதுக்கு என்ன பேர்? அதுவே உள்ள வரும்போது 9, வெளியில போகும்போது 8, ஃப்ரீக்வன்சி வந்து குறைஞ்சிருக்கு, அப்ப இதுக்கு என்ன பேர்? பாருங்களேன், படுகதிரின் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகள் ஸ்ட்ரோக் வரிகள் எனப்படும். இப்ப உள்ள வரும்போது இருக்க ஃப்ரீக்வன்சியோட வெளியே போகும்போது ஃப்ரீக்வன்சி கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ரோக் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்ட்ரோக் வரிகள். அதுவே உள்ள போகும்போது இருக்க ஃப்ரீக்வன்சியோட வெளியே போகும்போது ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஆன்டி ஸ்ட்ரோக் வரிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டி ஸ்ட்ரோக். அவ்வளவுதான். அதிர்வெண்ணே சேஞ்ச் ஆயிருச்சு. பொதுவாவே உள்ள வரும்போது ஒரு அதிர்வெண், வெளியே போகும்போது வேற அதிர்வெண் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ராமன் வரிகள். இப்ப அதையும் நம்ம ரெண்டா பிரிக்கிறோம், ராமன் வரிகளையும். உள்ள வரப்ப ஒரு அதிர்வெண் இருக்கு, வெளியே போகும்போது அதிர்வெண் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்ட்ரோக்கு. அதுவே உள்ள வரும்போது இருக்க அதிர்வெண்ணை விட வெளியே போகும்போது அதிர்வெண் வந்து கூட இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஆன்டி ஸ்ட்ரோக் பிரிக்கும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் வந்து பத்தி பார்க்கணும். ஓகேவா? அதாவது வளைவு ஆடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு நேரம் நம்ம பிளெயின் மிரர், சமதள ஆடி, அதை பத்தியே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வளைவு ஆடிகள், ஓகேவா, இல்ல கோலக ஆடிகள், இந்த கான்கேவ், கான்வெக்ஸ், இதெல்லாம் என்னென்ன, ஓகேவா? ஸோ எதுக்காக அதுக்கு அந்த பேர், எதுக்காக அது வந்து குழி ஆடி குவி ஆடி அப்படின்னு சொல்லிட்டு பேரு, அதுல உருவாகக்கூடிய இமேஜ் வந்து எப்படி உருவாகும், ஓகேவா? இந்த டீட்டெயில்லாம் இதுல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அப்ப இது வரைக்கும் பார்த்த இந்த பிளேன் மிரர், ஓகேவா, இதை பத்தி வந்து உங்களுக்கு புரிஞ்சுதான்? அது மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். பார்த்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா இருக்கா? இப்ப சில கொஸ்டின் கேட்டா உங்களால ஆன்சர் பண்ண முடியுமா? அது மட்டும் சொல்லுங்க. பார்த்த அளவுக்கு கிளியராப்பா? ஓகே. இப்ப நான் ஒரு 4 to 5 மீட்சி சிதறல்னா என்னன்னு தெரியலையா? மணிமேகலை, மீட்சி சிதறல், மீட்சி சிதறல், மீட்சியற்ற சிதறல், அதுதானப்பா? பாருங்க, சிதறல் அடையும் ஒளிக்கற்றையின் தொடக்க மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமமாக இருப்பின் அது மீட்சி சிதறல். உள்ள வரும்போது எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அதே எனர்ஜி தான் அந்த லைட் சதறல் அடைச்சு வெளியே போனதுக்கு அப்புறமாவும் இருக்கு. ஓகே, உள்ள வரும்போது என்ன ஆற்றல்ல வந்துச்சோ அதே அளவு ஆற்றல் அது சிதறல் அடைச்சதுக்கு அப்புறமாவும் இருக்குன்னா அதுக்கு பேரு மீட்சி சிதறல். உள்ள வரும்போது ஒரு ஆற்றல்ல வருது, ஆனா சிதறல் அடைந்ததுக்கு அப்புறமா அதனுடைய ஆற்றல்ல வேரியேஷன் வந்துச்சுன்னா அது வந்து மீட்சியற்ற சிதறல். ஓகே, இப்ப சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? குட் ரஞ்சித், டிராபிக் சிக்னல் ரெட் கலர், அதே மாதிரி பின்னாடி வந்து இந்த லைட் போடுறோம்ல, கரெக்டா நான் யோசிக்கும் போதுதான்ப்பா எனக்கு அந்த வார்த்தையே வரமாட்டேங்குது. வெஹிக்கிளுக்கு பின்னாடி நம்ம போடுறோம் இல்லையா, அந்த லைட்டுமே என்னது மோஸ்டா ரெட் கலர்ல தான் போடுவாங்க.
ஓகேவா? ஏன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு டிராவல் பண்ணும் போது கூட அந்த ரெட் கலர் லைட்டை நம்மளால என்ன பண்ண முடியும், தெளிவா பார்க்கணுன்றதுக்காக. ஓகேவா? இப்போ வெஹிக்கிளுடைய பேக் சைடு இருக்கக்கூடிய லைட். ஓகே, சரிப்பா. இப்ப சில கொஸ்டின்ஸ் வந்து நான் கேட்கவா? மேக கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சி அளிக்கிறது. இது எந்த வகையான ஸ்கேட்டரிங் வந்து எக்ஸாம்பிள்? கிளவுட்ஸ் வந்து ஒயிட் கலர்ல அப்பியர் ஆகுது. திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் விச் டைப் ஆஃப் ஸ்கேட்டரிங்? தெரிஞ்சவங்க ஆன்சர் போடுங்க பாப்போம். குட். ரஞ்சித் வந்து போனும் கைமா ரெடியா இருக்காரு பிள்ளையே, டக்கு டக்குன்னு போடுறாரு ஆன்சர். மீ ஒளிச்சிதறல். ஓகேவா? மேக கூட்டங்கள் வெண்மை நிறமா காட்சியளிக்கிறதுக்கு காரணம் மீ ஒளிச்சிதறல், மை ஸ்கேட்டரிங். அதுவே வானம் வந்து நீளமா காட்சியளிக்கிறது. அப்புறம் இந்த சூரிய உதயம் சூரிய மறைவு அப்ப வந்து அங்க ரெட் கலர் உருவாகுது. இதுக்கெல்லாம் வந்து ரேலே வந்து காரணம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒளி வந்து நேர்கோட்டில் மட்டும்தான் பயணிக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு கருவியினுடைய பேர் வந்து சொல்லுங்க. லைட் எப்பவுமே ஸ்ட்ரைட் லைன்ல தான் டிராவல் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிளா இதோட டிவைஸோட பேர் வந்து சொல்லுங்க. லைட் வந்து எப்பவுமே ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் டிராவல் பண்ணும். ஒளி எப்பவுமே நேர்கோட்டில் பயணிக்கும். ஒளி வந்து இந்த நேர்கோட்டில் தான் பயணிக்கும் அப்படிங்கிறத நமக்கு எக்ஸாம்பிளா எந்த கருவியை வச்சு சொன்னாங்க? ஊசி துளை கேமரா. வெரி குட். ஒளி எப்பவுமே நேர்கோட்டில் தான் பயணிக்கும்ன்றதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? ஊசி துளை கேமரா. அதே மாதிரி பெரிஸ்கோப் அப்படிங்கிற ஒரு கருவி ஒளியினுடைய எந்த பண்பை அடிப்படையா வச்சு ஒர்க் ஆகுது? பெரிஸ்கோப் என்னும் கருவி ஒளியின் எந்த பண்பை அடிப்படையாக கொண்டு ஒர்க் ஆகுது? எந்த பிரின்சிபலினுடைய அடிப்படையில ஒர்க் ஆகுது பெரிஸ்கோப்? சொல்லுங்க. பெரிஸ்கோப் வந்து எந்த பண்பின் அடிப்படையில வந்து ஒர்க் ஆகுது? எதிரொலிப்பு. வெரி குட் அஜயலக்ஷ்மி, வெரி குட். எதிரொலிப்பு. ஓகேவா? பெரிஸ்கோப் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ரிஃப்ளக்ஷன். எந்த தத்துவத்தின் அடிப்படையில ஒர்க் ஆகுதுன்னா எதிரொலிப்பு. ஓகே, சரி. அப்போ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டை பொறுத்த வரைக்கும் லைட்டு அப்படின்னா என்ன, அப்புறம் அதோடைய சோர்ஸ் வந்து என்னென்ன, ஓகேவா? இப்போ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எதிரொலிப்பு அப்படின்னா வந்து என்ன, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த எதிரொலிப்புல இருக்கக்கூடிய முக்கியமான டேர்ம்ஸ், ப்ராப்ளம்ஸ், அப்புறம் எதிரொலிப்புலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒழுங்கான எதிரொலிப்பு, ஒழுங்கற்ற எதிரொலிப்பு, பன்முக எதிரொலிப்பு, அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திருப்போம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த நிழல்கள் பத்தி வந்து பார்த்திருந்தோம். நிழல் எப்படி உருவாகுது, ஓகேவா? ஸோ நிழலை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிழல் எப்பவுமே நம்மளுடைய ஒளி மூலம் எங்க இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் நிழல் வந்து உருவாகும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், டைரக்ஷன் கூட சொல்றேன். இப்ப சன் இங்க இருக்கு, நார்த் டைரக்ஷன்ல, ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு. இப்போ ஒளி மூலத்துக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் நிழல் வந்து உருவாகும். சன்னு நார்த்ல இருந்துச்சுன்னா நிழல் சவுத்துல விழுவும். நான் இப்படி நிக்கிறேன், எனக்கு பின்னாடி சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, என் நிழல் அப்படியே எனக்கு முன்னாடி விழுவும், அப்படியே ஆப்போசிட்ல விழுவும். அப்ப இந்த பக்கம் சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இப்படியே இந்த சைட்ல, ஓகேவா, எனக்கு வந்து இது லெஃப்ட். இப்போ லெஃப்ட் சைட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய இந்த நிழல் வந்து பாத்தீங்கன்னா இப்படியே ரைட் சைட்ல விழும். அப்ப எங்க வந்து லைட் சோர்ஸ் இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நிழல் வந்து விழும். நம்ம என் மேல விழக்கூடிய லைட் வந்து எந்த கலர்ல வேணாலும் இருக்கலாம். கிரீன் கலர் லைட் விழுகலாம், ரெட் கலர், எந்த லைட் வேணாலும் விழுகலாம். ஆனா என்னோட நிழல் எப்பவுமே கருப்பாதான் இருக்கும். நிழலை வச்சு நம்மளால ஓகே இந்த பொருள் இப்படிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வேணா ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா கட்டையா இருப்பேனா, குட்டையா இருப்பேனா, இந்த மாதிரி எந்த முடிவுக்குமே நிழலை வச்சு வரவே முடியாது. ஓகேவா? ஏன்னா சில சமயம் நிழல் நீளமா தெரியும், சில சமயம் குட்டியா தெரியும். ஓகேவா? நிழலை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது, எப்பவுமே கன்க்ளூஷனுக்கு வரவே முடியும். ஓகேவா? சோ நிழல்ல வந்து அந்த கருநிழல், புறநிழல், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்.
அதுக்கப்புறம் ஸ்கேட்டரிங் பத்தி வந்து பாத்துக்கணும். ஒளிச்சிதறல், நிறப்பிரிகைனா என்ன, ஒளிச்சிதறல்லே வந்து மீச்சி சிதறல், மீச்சியற்ற சிதறல். மீச்சியற்ற சிதறல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா 4 கேட்டகிரி. ஓகேவா, ரேலே, அதுக்கப்புறமா மீ, அதுக்கப்புறம் டிண்டல், அதுக்கப்புறம் ராமன், இத மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோளக ஆடிகள் பத்தி வந்து பார்க்கலாம். ஓகேவா, சோ கோளக ஆடிகள் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா, இருக்கும் ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய மிரர், ஸ்பெரிக்கல் மிரர். ஓகேவா, சோ கோளக ஆடிகள் வளைவு ஆடிகளின் ஒரு வகையா. ஓகேவா, நெக்ஸ்ட், வளைவு ஆடி ஒரு கோளத்தின் பகுதியாக கருதப்பட்டால் அது கோளக ஆடி எனப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய மிரரையோ அல்லது இப்படி இருக்கக்கூடிய மிரரையோ கோளக ஆடிகள்னு சொல்லுவோம். ஓகே, அந்த மாதிரி வளைவா இருக்கக்கூடிய கண்ணாடிகளை வந்து கோளக ஆடிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா, சரி. இப்ப இதுல எது வந்து குழியாடி எது குவியாடி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்? இப்ப பாருங்களேன், இது குழியாடின்னு கொடுத்துருக்காங்க, இப்படி சி மாதிரி கொடுத்துட்டு. அதே அந்த பக்கம் பாருங்க, இப்படி ஒரு சி கொடுத்துட்டு இது வந்து குவியாடின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கு நம்ம எப்படி வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறது? எது குழி எது குவின்? இப்ப இந்த குழிவான பகுதியில தான் கண்ணாடி இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பெயிண்ட் அடிச்சு கவர் பண்ணிடுறாங்க. அப்ப இந்த குழிவான பகுதியில தான் என்னோட இமேஜை நான் பார்க்க போறேன் அப்படின்னா அதுக்கு பேரு குழியாடி. குவியாடினா இந்த குவிந்த பரப்புலதான் கண்ணாடி இருக்கும், உள்ள பக்கம் வந்து என்ன பண்ணிடுவாங்க, பூசிடுவாங்க. இப்ப இங்க நின்று நான் என் இமேஜை இந்த குவிந்த பகுதியில பாக்குறேன் அப்படின்னா அதுக்கு பேரு குவியாடி. இதுதான் அந்த குழியாடி குவியாடி ரெண்டு பார்க்க ஒரே மாதிரி தானே இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. குழிவான பகுதி தான் கண்ணாடி பகுதியா இருக்கு அப்படின்னா அது குழியாடி. குவிந்த பகுதி இதுதான் கண்ணாடியா இருக்கு, இந்த பக்கம் வந்து எதுவுமே இல்ல, பூசிட்டு. அப்ப கண்ணாடியில வந்து என்ன பண்ணுவோம், ஒரு சைடு தானே நம்ம பார்ப்போம், இன்னொரு சைடு ஏதோ ஒரு பிளாஸ்டிக்கோ ஏதோ வச்சு மறைச்சிடுறாங்க இல்லையா. அதுதான் வந்து குழியாடி குவியாடி. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம குழியாடி பத்தி வந்து பார்ப்போம். குழியாடிலாம் என்ன, இந்த குழியான பகுதியில தான் பொருளுடைய இமேஜ் வந்து உருவாகும், இங்கதான் உருவாகும். ஓகேவா, இப்ப குழியாடியை பொறுத்த வரைக்கும் அது இமேஜை எப்படி காட்டும், ஒரு பொருளோட இமேஜ அது எப்படி காட்டும் பாருங்க. ஒரு கோளக ஆடியின் குளிர்ந்த பரப்பில் ஒளி எதிரொலிப்பு நிகழ்ந்தால் அது குழியாடி. இந்த குழியான பகுதியில எதிரொலிப்பு நிகழ்ந்தால் அது பேர் குழியாடி. இவை அவற்றிற்கு அருகில் வைக்கப்பட்ட பொருளினை பெரிதாக்கி காட்டுகிறது. காட்டுறாங்க பாருங்க, இது ஒரு குழியாடி, அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கையை காட்டுறாங்க, அவங்க கை எப்படி தெரியுது பாருங்க, பக்கத்துலதான் காட்டுறாங்க, இத்தனை எப்படி தெரியுது, நல்லா பெருசா தெரியுது. அப்ப குழியாடிக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதுக்கு முன்னாடி வைக்கப்படக்கூடிய பொருளுடைய இமேஜை வந்து நல்லா பெருசா காட்டுறது. ஓகேவா, குழியாடி வந்து அப்படிதான் காட்டும், பொருளினுடைய பின்பத்தை வந்து நல்லா பெருசா காட்டும். நெக்ஸ்ட், ஒப்பனைக்காக பயன்படுத்தப்படும் கண்ணாடி குழியாடிக்கான பொதுவான உதாரணம். இந்த மேக்கப் மிரர், இந்த ஷேவிங் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு மிரர் யூஸ் பண்ணுவாங்க, பார்த்தா நல்லா பெருசா தெரியும், அது எல்லாமே குழியாடிக்கான எக்ஸாம்பிள். இப்ப நம்ம பல்லு வலி டாக்டர் கிட்ட போறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு லென்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம பல்ல பார்ப்பாங்க, ஒரு பல்லே இவ்வளவு பெருசா தெரியும். அப்ப இமேஜ் பெருசா தெரியுதுனாலே அப்ப அது என்ன ஆடியா தான் இருக்க முடியும், குழி ஆடியா தான் இருக்க முடியுன்ற கன்க்ளூஷன் நம்ம வந்துட வேண்டியதான். அதே மாதிரி சில பேருக்கு நியூஸ் பேப்பரை வந்து வாசிக்கிறதுக்கு வந்து இது தெரியாது, பொடி பொடி எழுத்தா இருக்கும். அப்ப அவங்களும் என்ன பண்ணுவாங்க, லென்ஸை வச்சு பார்ப்பாங்க, அது ஒவ்வொரு எழுத்தும் பெருசா தெரியும். அப்ப அது ஆப்வியஸா என்ன ஆடிதான், குழி ஆடிதான், கான்கேவ். ஓகேவா, அடுத்து பாருங்க, குழி ஆடியினுடைய பயன்கள் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஓகேவா, கான்கேவ் மிரர்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, மேக்கப்க்கு வந்து யூஸ் ஆகுது, ஷேவிங் பண்றப்ப இந்த மாதிரி கண்ணாடிகள் தான் வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட், டார்ச் லைட்ல அந்த முன்னாடி ஒரு இது இருக்கும்ல, அது வந்து குழி ஆடி தான் பயன்படுத்துறாங்க, அந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா குழி ஆடி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், தேடும் விளக்குகள், ஏன்னா என்னன்னா அந்த லைட்டை வந்து பெருசுபடுத்தணும். இப்ப டார்ச் லைட் இப்ப அடிக்கிற இடத்துல மட்டும் விழுந்தா போதுமா, இந்த டார்ச்ல இருந்து பரவணும் இல்லையா, பெருசா பரவணும். ஓகேவா, அப்ப யார் மட்டும்தான் உள்ள இருக்கிறத பெருசு பண்ணுவா, குழிதான் பெருசு பண்ணும். அதனாலதான் இந்த டார்ச் விளக்குகள், தேடும் விளக்குகள், அப்புறம் வாகனங்கள்ல அந்த முன்னாடி இருக்கக்கூடிய லைட் எல்லாமே குழியாடிகளை வந்து பயன்படுத்துறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட், அப்புறம் இந்த சோலார் குக்கர்ல கூட வந்து இது யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்,
மருத்துவர்கள் அணிந்திருக்கும் தலை கண்ணாடிகளில் குழியாடிகள் பயன்படுத்தணுமா? டாக்டர்ஸ் வந்து ஹெட்ல வந்து போட்டிருப்பாங்க. அந்த வகையான மிரர்ஸ்குள்ள குழியாடி அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, குவி ஆடி. இதுதான் குவி ஆடி. இங்கதான் இமேஜ் வந்து உருவாகும். இந்த குழியில வந்து என்ன பண்ணிடுவாங்க, பிளாஸ்டிக் விட்டு அடைச்சிருவாங்க. இப்ப இது எப்படி பண்ணும், ஆப்ஜெக்டோட இமேஜை சின்னப்படுத்திடும். ஓகேவா? எப்படி குழி வந்து ஆப்ஜெக்டோட இமேஜை பெருசா காட்டுச்சோ, குவி வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டோட இமேஜை சுருக்கி குவிச்சு சின்னதா காட்டிடும். ஓகேவா? அதாவது கிட்ட குழி தோண்டி தூர குவின்னு சொல்லுவாங்க. ஒரு இதுக்கு சொல்றேன், கிட்ட குழி தோண்டி தூர குவி அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இது அப்படி சொல்றேன்னா, கிட்ட பார்வை இருக்கவங்களுக்கு இந்த குழி லென்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க, தூர பார்வை இருக்கவங்களுக்கு குவி லென்ஸை பயன்படுத்துவாங்க. நிறைய பேருக்கு இது குழப்பம். ஓகேவா? எந்த பார்வைக்கு எந்த லென்ஸ். இந்த கிட்ட குழி தோண்டி தூர குவி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியதான். கிட்டக்க குழி, தூரத்துல குவி. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த கண் பிரச்சனை எல்லாம் வரும்போது அதுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் சொல்றேன். ஓகேவா? இப்ப குவியாடி, குவியாடிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பண்பு என்ன, இந்த குவிந்த பரப்பு தான் இமேஜை காட்டும். இமேஜை வந்து சின்னதாக்கி காட்டும். ஓகேவா? இமேஜை வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியதாக காட்டும். ஓகேவா? எங்கெல்லாம் இந்த குவியாடியை வந்து நம்ம பயன்படுத்தும், இந்த மேக்கப் போடுறது, டாக்டர் இது பண்றது, அந்த நியூஸ் பேப்பர்ல பாக்க, இது எல்லாமே குழியாடி பயன்படுத்தணும் இல்லையா? இந்த குவியாடியை எங்கெல்லாம் பயன்படுத்தும். இப்ப இந்த வெஹிக்கிள்ல சைடு மிரர் பாக்குறீங்க இல்லையா, பின்னாடி வரக்கூடிய வண்டியை பாக்குறதுக்கான சைடு மிரர், இதுல எல்லாம் எதைதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, குவியாடியை தான். வெஹிக்கிள் எவ்வளவு பெருசு, அவ்வளவு பெருசாவா நமக்கு அந்த கண்ணாடியில அது தெரியுது, எவ்வளவு சின்னதா தெரியுது இந்த மாதிரி. ஓகேவா? அப்ப பொருளை சின்னதுபடுத்தி காட்டுறது குவியாடி. ஓகேவா? பாருங்க, பின்புற வரக்கூடிய பிற வாகனங்களை காண்பதற்கான வாகனங்கள்ல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த சைடு மிரர் வந்து பாத்தீங்கன்னா இந்த குவியாடிக்கு வந்து எக்ஸாம்பிள். அதே மாதிரி ரோட்ல வந்து பெரிய டேர்னிங், இந்த மலை பாதையில எல்லாம் நம்ம போய் டேர்னிங் எடுக்கும் போது இந்த மாதிரி மிரர்ஸ் நீங்க பார்த்திருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ஸ்கூல் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இந்த மாதிரி மிரர்ஸ் வச்சிருப்பாங்க. பெரிய டேர்னிங் வர இடத்துல இந்த மாதிரி குவியாடிகளை வந்து வச்சிருப்பாங்க. லாங்ல வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ கூட நம்ம வந்து என்ன பண்றதுக்கு பாத்துக்கிறது. நெக்ஸ்ட் வந்துங்க, குவியாடியினுடைய பயன்கள் வேற எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. குவியாடிகள் வாகனங்கள்ல பின்னாடி வரக்கூடிய வெஹிக்கிளை பாக்குறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், மருத்துவமனைகள், தங்கும் விடுதிகள், பள்ளிகள் மற்றும் அங்காடிகளில் இவை பயன்படும். நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு போஸ்ட் மாதிரி வச்சு இந்த மாதிரி பெரிய ஒரு குவியாடி வந்து வச்சிருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், சாலைகளில் மிகவும் குறுகிய மற்றும் நுட்பமான வளைவுகள்ல குவியாடியை பயன்படுத்தும். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஃப்ளக்ஷனுக்கு சில முக்கியமான டேர்ம்ஸ் பார்த்திருக்கோம் இல்லையா, படுபுள்ளி, படு கதிர், எதிரொலிப்பு கதிர், படு கோணம், எதிரொலிப்பு, இந்த மாதிரி பார்த்திருக்கோம். அதே மாதிரி இந்த கோளக ஆடிகளுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான டேர்ம்ஸ் என்னன்றத பார்ப்போம். கோளக ஆடிகள் தொடர்பான நமக்கு தெரிய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். வளைவு மையம், ஆடி மையம், வளைவு ஆரம், முதன்மை அச்சு, குவியம், குவிய தொலைவு, இதெல்லாம் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்பெரிக்கல் மிரர்ல இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம இப்போதைக்கு குழியாடியவே எடுத்துக்கிறோம். இப்ப இது வந்து ஒரு சர்க்கிள்ல இருந்து உடஞ்ச ஒரு பீஸ் தான் இல்லையா, குழியாடியா இருந்தாலும் சரி, குவியாடியா இருந்தாலும் சரி, ஒரு சர்க்கிள்ல இருந்து உடஞ்ச ஒரு சின்ன துண்டு மாதிரிதான். ரைட்டா? இப்ப பாருங்க, வளைவு மையம் அப்படின்னா வந்து என்ன? ஓகேவா? வளைவு மையம் அப்படின்னா வந்து என்ன? இப்போ இதுதான் நம்மளுடைய மிரர். ஓகேவா? இந்த அளவுக்கு தான் நமக்கு கண்ணாடி இருக்கு. இப்ப இந்த கண்ணாடியை சுத்தி நம்ம இந்த மாதிரி நம்மளா இமேஜினரியா இந்த சர்க்கிளை போட்டுட்டோம். அப்ப இந்த சர்க்கிளுக்குன்னு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும் இல்லையா? ஓகேவா? அந்த சர்க்கிளுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சென்டர் பாயிண்ட வளைவு மையம் அப்படின்னு சொல்லுவோம். சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இந்த மொத்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட். ஓகேவா? இது இவ்வளவுதான் மிரர். பட் இதை கம்ப்ளீட் பண்ணா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். அப்படி இதை ஒரு சர்க்கிளா நினைச்சுக்கிட்டு ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சோம்னா அதுதான் வளைவு மையம். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணுவோம், ஆடி மையம். ஆடி மையம்னா இந்த கண்ணாடிக்குன்னு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும் இல்லையா,
இது ஆடி மையம். ஓகேவா? இந்த குறிப்பிட்ட கண்ணாடிக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும், அது ஆடி மையம். இதை வந்து பீன்னு சொல்லுவாங்க. வளைவு மையம் இதை வந்து சீன்னு சொல்லுவாங்க, சிம்பல்ல குறிக்கிறது. அடுத்தது பாருங்க, வளைவு ஆரம் அப்படின்னா வந்து என்ன? ஓகேவா? வளைவு ஆரம்னா ஒண்ணும் இல்ல, இங்க இந்த போல் பாயிண்ட்டுக்கும் இந்த வளைவு மையத்துக்கும் இடைப்பட்ட ரேடியஸ், அவ்வளவுதான். ஆரம்னா என்னதுப்பா? ரேடியஸ் தான். ரேடியஸ்னா என்னது? சர்க்கிளோட சென்டர்ல இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரேடியஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப வளைவு ஆரம்ங்கிறது ஒண்ணும் இல்ல, இந்த வளைவு மையத்துல இருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை தான் வளைவு ஆரம். அடுத்து முதன்மை அச்சு அப்படின்னா என்ன? இப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ண, இந்த லைன் எப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி போறோம் இமேஜினரியா. ஓகேவா? இந்த மாதிரி இந்த நம்மளுடைய ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி நம்மளா ஒரு கற்பனையான ஒரு கோடு வரைஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் தான் முதன்மை அச்சுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஆடியினுடைய மையத்தையும் நம்மளோட இந்த சர்க்கிளுடைய மையத்தையும் இணைக்கிற மாதிரி நம்மளா கற்பனையா ஒரு கோடு போடுறோம், அந்த கோடைத்தான் நம்ம வந்து முதன்மை அச்சு அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, குவியம் அப்படின்னா என்ன? நம்மளுடைய ஆடி மையத்துக்கும் வளைவு மையத்துக்கும் நடுவுல ஒரு சென்டரை குறிச்சோம் அப்படின்னா அதைத்தான் வந்து குவியம்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஆடியினுடைய மையத்துக்கும் நம்மளுடைய சர்க்கிளுடைய இந்த மையத்துக்கும் ரெண்டுக்கும் இடையில ஒரு மிட் பாயிண்ட மார்க் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் குவியம். அப்ப குவிய தொலைவு அப்படின்னா என்ன? டோட்டல் ரேடியஸ் இருக்குல்ல, அந்த ரேடியஸை 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிடும்? இந்த குவிய தொலைவு வந்து கிடைச்சிடும், ஏன்னா மிட் பாயிண்ட் தானே. ஓகேவா? இப்ப இந்த குவியத்துக்கும் இந்த ஆடி மையத்துக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் குவிய தொலைவு. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? டோட்டல் ரேடியஸை 2ஆல டிவைட் பண்ணிட்டா எனக்கு குவிய தொலைவு வந்து எவ்வளவுன்னு தெரிஞ்சு. நான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவா மார்க் பண்றேன். இது நம்மளோட குழி ஆடி. இப்போ இது ஒரு சர்க்கிளா இமேஜின் பண்ணி நான் ஒரு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்றேன். இதுதான் வளைவு மையம். நெக்ஸ்ட், இந்த குழி ஆடிக்குன்னு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும், இதுக்கு பேரு ஆடி மையம். ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த ஆடி மையத்துக்கும் இந்த வளைவு மையத்துக்கும் இடைப்பட்ட தூரம் இதுதான் ரேடியஸ் இல்லையா? சர்க்கிளோட ஓரத்துல இருந்து சென்டர் வரைக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? ரேடியஸ் சொல்லுவோம். என்ன ரேடியஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வளைவு ஆரம். இந்த டிஸ்டன்ஸ் ஆர்னே வச்சுக்கோம், ரேடியஸ்ங்கிறதுனால ஆர்னே. ஓகேவா? அடுத்தது, இப்ப இந்த ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கிற மாதிரி நம்மளா கற்பனையா ஒரு கோடு வரைஞ்சோம்னா அதுக்கு பேர் தான் முதன்மை அச்சு. ஓகே. நெக்ஸ்ட், குவியம்னா என்ன? ஆடி மையத்துக்கும் வளைவு மையத்துக்கும் இடையில மிட் பாயிண்டா நம்ம ஒண்ணு மார்க் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் குவியம். குவியம் வந்து எஃப்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆடி மையத்துக்கும் இந்த குவியத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை கண்டுபிடிங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? இது டோட்டலா ரேடியஸ், அதுல பாதி தான் என்னது இப்ப மிட் பாயிண்ட்ல மார்க் பண்ணிருக்கோம். அப்ப டோட்டல் ரேடியஸ் r/2ன்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த குவிய தொலைவு எஃப் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? அவ்வளவுதான் இந்த ஸ்பெரிக்கல் மிரர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேர்ம். பாருங்க, இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஆடி மையம்னா என்ன, அதே மாதிரி என்னது வளைவு ஆரம்னா என்ன, முதன்மை அச்சுனா வந்து என்ன, எதுக்குமே ரீட் பண்ணுங்க. பாருங்க, ஒரு ஆடி எந்த கோலத்திலிருந்து உருவாக்கப்பட்டதோ அந்த கோலத்தின் மையம் வளைவு மையம். ஆடியை விட்டுருங்க, அதை ஒரு சர்க்கிளா நீங்க ஃபார்ம் பண்ணிட்டு அந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் வளைவு மையம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆடி மையம்னா என்ன? நம்ம எடுத்திருக்க அந்த பீஸ் ஆஃப் மிரருடைய அந்த சென்டர் பாயிண்ட் வந்து ஆடி மையம்னு சொல்லுவோம். வளைவு ஆரம்னா என்ன? ரேடியஸ் பார்த்துருந்தோம். முதன்மை அச்சுனா என்ன? நம்மளுடைய ஆடியினுடைய மையத்தையும் அந்த வளைவு மையத்தையும் இணைக்கக்கூடிய கற்பனையான ஒரு கோடை தான் முதன்மை அச்சுன்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, குவியம் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு ஒளிக்கற்றையானது ஒரு கோளக ஆடியில் பட்டு எதிரொலித்த பின் முதன்மை அச்சின் ஒரு புள்ளியில் குவியும் அல்லது முதன்மை அச்சின் ஒரு புள்ளியில் இருந்து விரிவடைந்து செல்வது போல தோன்றும். இதனை குவிய புள்ளி என அழைக்கலாம். இப்ப போக்கஸ்ன்னு சொல்லி நம்ம ஒரு பாயிண்ட மார்க் பண்ணிட்டோம். அந்த போக்கஸ்னுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல எங்க வேணாலும் வந்து லைட் படலாம். இப்ப இதுதான் நம்மளோட மிரர் இல்லையா? இப்ப இந்த மிரர்ல ஒரு லைட் ரே வந்து படுதுன்னு வச்சுக்கோங்க. மிரர்ல அது எங்க வேணாலும் படலாம். ஆனா பட்டதுக்கு அப்புறம் இப்படி எதிரொலிச்சு போகணும் இல்லையா? அப்ப இந்த முதன்மை கோட்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணி இந்த கோடு வந்து போகுது இல்லையா? இது பேர் தான் போக்கஸ்.
ஓகேவா? லைட்டை நீங்க எங்க இருந்து வேணாலும் அனுப்பலாம். பட் அது கண்டிப்பா என்ன பண்ணும், இந்த குவிய புள்ளியை டச் பண்ணி தான் என்ன பண்ணும், போகும். அதுக்குதான் அதுக்கு பேரே குவியும். எங்க இருந்து வரக்கூடிய லைட்டையும் அது வழியா குவிச்சுதான் அது என்ன பண்ணும், வெளியே அனுப்பும். அதுக்குதான் அதுக்கு பேரே குவியம். அப்படித்தான் அந்த மிரரே டிசைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த குவிய தொலைவு எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் போட்டே காட்டினேன். R/2 போட்டா குவிய தொலைவு F வந்து கிடைக்கும். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க பாருங்க. கோளக ஆடி ஒன்றின் வளைவு ஆரம், ஆரம்னா 20 சென்டிமீட்டர் எனில் அதன் குவிய தொலைவு F வந்து என்ன கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், F வந்து ஈக்குவல் டு R/2ன்னு தெரியும். ஓகேவா? அப்ப R வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, வளைவு ஆரம் வந்து 20 டிவைடட் பை 2, 10 சென்டிமீட்டர். அவ்வளவுதான். ஓகேவா? சோ குவிய தொலைவு கண்டுபிடிக்கணும்னா வளைவு ஆரம் டிவைடட் பை 2ன்னு போட்டா போதும். ஓகேவா? இப்ப இதே மாதிரி நான் ஒரு ப்ராப்ளம் கேட்கிறேன், அதை நீங்க போட்டு பாருங்க. ஒரு ப்ராப்ளம் தரேன் உங்களுக்கு. குவிய தொலைவு ஏழு சென்டிமீட்டர். அப்ப வளைவு ஆரம் என்ன? குவிய தொலைவு 7 சென்டிமீட்டர். அப்ப வளைவு ஆரத்தினுடைய மதிப்பு வந்து என்ன? போடுங்க பார்ப்போம். குவிய தொலைவு வந்து 7 சென்டிமீட்டர். அப்ப வளைவு ஆரத்தினுடைய மதிப்பு வந்து என்ன? குட் மணிமேகலை, ரஞ்சித், குட். குவிய தொலைவு 7 சென்டிமீட்டர், வளைவு ஆரம் என்ன? குவிய தொலைவுனா F, வளைவு ஆரம்னா 6. நமக்கு என்ன தெரியும், F வந்து ஈக்குவல் டு R/2ன்னு நமக்கு தெரியும். நம்ம என்னதான் கண்டுபிடிக்கணும், R தான் கண்டுபிடிக்கணும். அப்ப R வந்து ஈக்குவல் டு F இன்டு 2ஆ? F வந்து எவ்வளவு, 7ஆ இன்டு 2ஆ? அப்ப 14 சென்டிமீட்டர். அவ்வளவு. ஓகேவா? 14 சென்டிமீட்டர். அடுத்து கோளக ஆடியில தோன்றக்கூடிய பின்பங்களை பத்தி வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. குவி ஆடி தோற்றுவிக்கும் பின்பங்கள், குவிய பத்தி பேசுறாங்க. ஓகேவா? குவி ஆடி தோற்றுவிக்கும் பின்பங்கள் எப்பொழுதுமே நேரான அளவில் சிறிய மாய பின்பங்களாகவோ இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு குவி ஆடியில தோன்றக்கூடிய அந்த இமேஜ் எப்பயுமே நேரா இருக்கும், ஒண்ணு சின்னதா இருக்கும், அது ஒண்ணு. இன்னொன்னு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, மாய பிம்பமா இருக்கும். ஓகேவா? யாருக்கு? குவிக்கு. ஓகேவா? குவி ஆடியில தோன்றக்கூடிய பிம்பம் எப்பவுமே நேரா இருக்கும், ஓகே. சின்னதா இருக்கும், ஓகே. பிம்பம் வந்து மாய பிம்பமா இருக்கும், அதாவது ஸ்கிரீன்ல கொண்டு வர முடியாத மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். எனவே இவ்வகை ஆடிகளில் தோற்றுவிக்கப்படும் பிம்பங்களை திரையில் வீழ்த்த இயலாது. மாய பிம்பம்னாலே அதுதான், திரையில ஸ்கிரீன்ல கொண்டு வர முடியும். அடுத்து பாருங்க, புலி ஆடிகள் மெய் பிம்பங்கள். புலி ஆடிகள் மெய் பிம்பங்களை தோற்றுவிக்கின்றன, இவற்றை திரையில் பிடிக்க இயலும். சோ புலியில உருவாகக்கூடிய பிம்பம் வந்து எப்படி இருக்கும், பெருசா இருக்கும், நேராவும் இருக்கலாம், தலைகீழாவும் இருக்கலாம். இப்ப இந்த கையெல்லாம் பார்த்திருப்பீங்க, பாருங்க, நேராவும் தெரியலாம் இந்த மாதிரி, இல்லைன்னா எப்படி தெரியலாம், தலைகீழாவும் தெரியலாம். ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவோம், நம்மளுடைய புலியாடி உருவாக்கக்கூடிய பிம்பம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெய் பிம்பங்களா இருக்கும், மெய் பிம்பம். அதனால திரையில வந்து நம்மளால வீழ்த்திக்க முடியும். இதுல இது ஒரு ஸ்பூன் மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்பூன்ல வந்து ரெண்டு சைடு இருக்குல்ல, குழியான சைடும் இருக்கும், ஒரு சில்வர் ஸ்பூன்ல குழியான பகுதியும் இருக்கும், குவியான இன்னொரு பகுதியும் இருக்கும். இப்ப பாருங்களேன், அது ரெண்டும் எப்படி காட்டும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. அந்த குவிஞ்ச பகுதி, ஓகேவா, அந்த மாதிரி அவுட் சைட்ல இருக்கிறதுல இமேஜ் இப்படி தெரிஞ்சிருக்கு. இந்த குழியான பகுதியில பாருங்க தலைகீழா தெரியும். அதுக்குதான் நம்ம சொன்னோம், குழி வந்து இமேஜ தலைகீழாவும் காட்டலாம், இல்ல சில சமயம் நேராவும் காட்டலாம். ஓகேவா? ஆனா நம்மளுடைய குவி வந்து எப்பவுமே இமேஜ் எப்படிதான் காட்டியிருக்கு பாருங்க, நேரா தான் காட்டி. குவி, குழி. ஓகே.
நெக்ஸ்ட் வந்து ஆடி சமன்பாடு. ஆடி சமன்பாடு அதாவது மிரர் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. மிரர் ஈக்குவேஷன் வந்து 1/f = 1/u + 1/v. ஓகேவா? இதுதான் மிரர் ஈக்குவேஷன். எஃப்னா என்னது? குவிய தொலைவு. இப்பதான் பாத்துருங்க. ஓகேவா? இப்ப யூனா என்ன, வீனா என்ன, இதுதான் நமக்கு தெரியணும். இப்போ பொருளின் தொலைவு வந்து யூ, பிம்பத்தின் தொலைவு வந்து வி. ஸோ ஒரு ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூ, இமேஜ் உடைய டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வி. இது ரெண்டோட வேல்யூ கொடுத்தாங்கன்னா கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். மிரர் ஈக்குவேஷன் இதுதான். 1/f = 1/u + 1/v. நெக்ஸ்ட் நேரியல் உருப்பெருக்கம், அதாவது மேக்னிபிகேஷன்னா என்ன, அதனுடைய ஃபார்முலா. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை எடுத்துட்டு போய் இந்த குழியாடி முன்னாடியோ குவியாடி முன்னாடியோ வைக்கும் போது இமேஜ் ஒண்ணு பெருசா இருக்கு இல்ல சின்னதா இருக்கு இல்லையா? அப்ப எவ்வளவு பெருசா இருக்கு எவ்வளவு சின்னதா இருக்கு, அந்த சைஸ் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கணும்னா இந்த மேக்னிபிகேஷன் வேல்யூ வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ மேக்னிபிகேஷன் எம் வந்து = -v/u, அதாவது இமேஜோடைய டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் -. இதை போட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? நேரியல் உருப்பெருக்கம். எந்த அளவுக்கு இமேஜ் உடைய சைஸ் வந்து வேரி ஆயிருக்கு அப்படிங்கிறது கிடைக்கும். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, ஒரு முக்கியமான பாயிண்ட். உருப்பெருக்கத்தின் மதிப்பில் எதிர்குறி, அதாவது நெகட்டிவ் பின்பம் மெய் பின்பம் என்பதையும், நேர்குறி பாசிட்டிவ் வந்து மாய பின்பம் என்பதையும் காட்டுகிறது. என்ன சொல்லியிருக்காங்க? இப்ப எம்முக்கு வந்து நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. இந்த வேல்யூ வந்து நெகட்டிவ் வேல்யூவா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கண்டுபிடிக்கிறது -5 -3ன்னு நெகட்டிவா மதிப்பு வந்துச்சுன்னா இது வந்து மெய் பிம்பம்னு நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிம்பம் வந்து மெய் பிம்பம் புரிஞ்சுக்கங்க. அதுவே எம்மோட வேல்யூ பாசிட்டிவ்ல வந்துருந்துச்சு அப்படின்னா அது வந்து மாய பிம்பம் அப்படின்னு புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்து பாரபோலிக் மிரர், பரவளைய ஆடிகள். ஒண்ணுமே கிடையாது, இதுதான். நார்மலா குழி ஆடி வந்து இப்படி இருக்கும். இதுவே நல்ல இப்படி ஒரு பாரபோலா ஷேப்ல இருந்துச்சுன்னா அதுதான் பரவளைய ஆடிகள் சொல்லுவாங்க. இந்த சோலார் குக்கர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரவளைய ஆடிகள் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த டெலஸ்கோப்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இந்த பரவளைய ஆடிகள் யூஸ். நெக்ஸ்ட் பாருங்க, அப்ளிகேஷன். பாரபோலிக் மிரர் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவன் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தொலைநோக்கிகள்ல வந்து பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி சூரிய சமையல் கலன்கள், சோலார் குக்கர், போலார் வெசல்ஸ்ல எல்லாம் பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் ரெப்ராக்ஷன், ஒளி விலகல்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு ஒளி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போகும்போது இந்த ஒளி பயணிக்கக்கூடிய பாதையில ஏற்படக்கூடிய ஒரு விலகல், இதத்தான் வந்து ரிப்ராக்ஷன், ஒளி விலகல்னு சொல்லுவோம். பாருங்க, இந்த பென்சில் இப்ப வரைக்கும் இந்த பென்சில் மேல ஒரு லைட் விழுந்துட்டு இருந்துச்சு. இப்ப வரைக்கும் இந்த பென்சில் காத்துல இருந்துச்சு, அதனால இந்த லைட் அப்படியே இந்த பென்சில் மேல விழுந்து நமக்கு இந்த இமேஜ காட்டிட்டு இருந்துச்சு. இப்ப பென்சில் வந்து தண்ணிக்குள்ள போயிடுச்சு. அப்ப நம்ம லைட்டும் தண்ணிக்குள்ள போய் இந்த பென்சிலோட இமேஜ் நமக்கு காட்டணும். அப்ப லைட் வந்து தண்ணிக்குள்ள திடீர்னு நுழையும் போது என்ன ஆயிருது, அது இவ்வளவு நேரம் வந்துகிட்டு இருந்த பாதையில இருந்து ஒரு சின்ன விலகல் அடைஞ்சிரும் அந்த லைட். அப்ப அது என்ன ஆகுது, இந்த மாதிரி நமக்கு காட்டும். அதாவது பென்சில் வந்து பாதி இங்க இருக்க மாதிரியும் பாதி இங்க இருக்க மாதிரியும் நமக்கு காட்டும். ஒளி வந்து, அதாவது இப்ப நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கலாம். என்னன்னா, நம்ம ஒரு பொருளை எப்பவுமே பொருளா பார்க்கவே மாட்டோம். அந்த பொருள் மேல விழுகக்கூடிய ஒளி அந்த பொருளை வந்து நமக்கு எப்படி காட்டுதோ அப்படிதான் நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? இப்ப நான் அந்த பென்சிலை தான் நான் டைரக்டா பாக்குறேன்னா எனக்கு பென்சில் இப்படிதான் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆனா நான் பென்சிலை பார்க்கல. எனக்கு பென்சிலை யார் தான் காட்டுறாங்க, அந்த லைட்டு தான் காட்டுது. அப்ப லைட் எனக்கு எப்படி காட்டுதோ அப்படிதான் என்னால பார்க்க முடியும். ஸோ லைட் இங்க வரைக்கும் அதை நேரா காட்டுச்சு, நான் நேரா பார்த்தேன். தண்ணிக்குள்ள போனதுக்கு அப்புறம் லைட் செதறிடுச்சு. அப்ப அந்த செதறின லைட்டோடைய அந்த இமேஜ் தான் என்னால பார்க்க முடியுது. ஆப்ஜெக்டா, ஒரு ஆப்ஜெக்டா நம்மளால மட்டும் இல்ல யாராலையும் பார்க்க முடியாது. ஒரு ஆப்ஜெக்டை டைரக்டா நம்மளால பார்க்க முடியாது. அந்த ஆப்ஜெக்ட் மேல விழக்கூடிய லைட் அதை நமக்கு எப்படி காட்டுதோ அப்படிதான் பார்க்க முடியும். இப்போ ஹோட்டல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் இந்த ரொம்ப நல்ல பாசிட்டிவ் எனர்ஜிக்காக என்ன பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கண்ணாடி டம்ளர்ல இப்படி லெமன் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. அந்த லெமனை தண்ணிக்குள்ள இருந்து வெளியில எடுத்து பாத்தீங்கன்னா சின்னூண்டா இருக்கும். ஆனா அந்த கண்ணாடி டம்ளர்ல பாத்தீங்கன்னா அது நல்லா அவ்வளவு பெருசா தெரியும். ஏன்? அந்த லெமன் வெளியில இருக்கும் போது லைட் வந்து டைரக்டா அந்த லெமன்ல விழுந்து லெமனோட சைஸ் இதுதான் நமக்கு காட்டியிருக்கு. இப்ப தண்ணிக்குள்ள அந்த லெமனை போட்டதுனால இந்த லெமன் மேல அந்த லைட் விழுந்து நமக்கு காட்டணும். அப்ப லைட் வந்து என்ன பண்ணுது, தண்ணிக்குள்ள டிராவல் பண்ணும் போது இந்த லைட் வந்து செதறி இப்படி காட்டுது லெமனை. ஆனா உண்மை அது கிடையாது. அப்ப பொருளை நம்மளால என்ன பண்ண முடியாது, பொருளா பார்க்க முடியாது.
அந்த பொருள் மேல விழக்கூடிய லைட்டு அந்த பொருளை நமக்கு எப்படி காட்டுதோ அப்படிதான் நம்மளால பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, ஒளி விலகலுக்கான விதி வந்து கொடுத்திருக்காங்க. ஒளி கதிர்கள் ஒரு ஊடகத்திலிருந்து மற்ற, அதாவது காத்துல இருந்து தண்ணிக்கோ இல்ல தண்ணில இருந்து காத்துக்கோன்னு ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்குள்ள நம்ம லைட் நுழையும் போது அந்த லைட்டினுடைய பாதையில ஏற்படக்கூடிய சின்ன விலகலை தான் நம்ம ஒளி விலகல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ஒளி விலகலுக்கு ஸ்னெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி வந்து இருக்கு. அந்த ஸ்னெல் விதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, sin I டிவைடட் பை sin R ஈக்குவல் டு மியூ அப்படிங்கிறது. மியூனா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒளி விலகல் எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐனா என்னது, நமக்கு முன்னாடி தெரியும், படு கோணம். ஆர்னா என்னது, ரிஃப்ளெக்டட் எதிரொலிப்பு கோணம். மியூ அப்படிங்கிறது நம்மளுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகேவா, நம்ம எப்படி வந்து ரிஃப்ளெக்ஷனுக்கு ரெண்டு லா பார்த்தோம் இல்லையா, அது படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் வந்து சமமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விதியும், அதே மாதிரி படுகதிர் அப்புறம் எதிரொலிப்பு கதிர் செங்குத்து கோடு மூணுமே ஒரே தளத்துல இருந்ததுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஸ்னெல் விதியை பாருங்களேன், படுகதிர் விலகு கதிர் மற்றும் அவை சந்திக்கும் புள்ளியில் வரையப்பட்ட குத்துக்கோடு ஆகிய அனைத்தும் ஒரே தளத்தில் இருக்கும். மூணுமே சேம் பிளேன்ல இருக்கும். அது ஒண்ணு. அங்க வந்து நம்ம I ஈக்குவல் டு ஆர்னு பார்த்தோம் இல்லையா, இங்க அப்படி இல்லை. sin I டிவைடட் பை sin R ஈக்குவல் டு மியூ. இதுதான் ரிஃப்ராக்ஷன், ஒளி விலகலுக்கான ரெண்டாவது கண்டிஷன். ஓகே, இத பேஸ் பண்ணி ப்ராப்ளம் வந்து கேட்கலாம். ஓகேவா, பாருங்க, இப்ப இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒளி விலகல் எண் கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், காற்றில் ஒளியின் திசை வேகம் டிவைடட் பை வேற ஒரு ஊடகத்துல திசை வேகம், ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு இந்த ஒளி விலகல் எண் வந்து கிடைச்சிடும். ஓகேவா, காற்றுல ஒளியின் திசை வேகமும் அதே மாதிரி ஊடகத்துல ஒளியினுடைய திசை வேகம் ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், நமக்கு வந்து இந்த ஒளி விலகல் எண் வந்து கிடைச்சிடும். காத்துல வந்து எப்பவுமே 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். இதுதான் காத்துல எப்பவுமே ஒளியினுடைய திசை வேகம், இதுதான் கான்ஸ்டன்ட் வேல்யூ. காத்துல எப்பவுமே ஒளி 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட் வேகத்துல தான் பயணிக்கும். தண்ணியில எவ்வளவு பயணிக்கும்னா தெரியாது, இல்ல ஏதோ ஒரு மரக்கட்டை வழியா எவ்வளவு வேகத்துல போனா தெரியாது. அப்ப அந்த இன்னொரு ஊடகம் வந்து எனக்கு தெரியாது. அதை கொடுத்திருந்தாங்கன்னா நான் இதை வச்சு இதை டிவைட் பண்ணி இந்த வேல்யூ கண்டுபிடிப்பேன். இல்ல இதை கொடுத்திருந்தாங்கன்னா இதை இங்க கொண்டு வந்து இதை இங்க கொண்டு வந்து கண்டுபிடிச்சுப்பேன். பாருங்க, ஒளி விலகல் எண் வந்து கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு காத்துல வந்து ஒளி விலகல் எண், அதாவது மியூவோட வேல்யூ வந்து காத்துல வந்து 1, நீர்ல வந்து 1.33, ஈத்தர்ல வந்து 1.38, மண்ணெண்ணெய்ல வந்து 1.41ன்னு எந்த அளவுக்கு ஒளி விலகல் வந்து நடக்கும் இந்த ஒவ்வொரு இதுலயும்ன்றத வேல்யூஸ் இதெல்லாம் நம்ம பக்கப் பண்ண தேவையில்ல, ஏன்னா ப்ராப்ளம்லயே கொடுத்துருவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராப்ளம் பாருங்க, காற்றில் ஒளியின் திசை வேகம் 3 × 10⁸ மீட்டர் பெர் வினாடி மற்றும் வேற ஒரு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகம் 2 × 10⁸ மீட்டர் பெர் வினாடி. காற்றை பொருந்த அந்த ஊடகத்தின் ஒளி விலகல் எண்ணை காண்க, மியூ வேல்யூ என்னன்னு கண்டுபிடின்னு சொல்றாங்க. மியூவோட ஃபார்முலா என்ன, காற்றுல ஒளியினுடைய திசை வேகம் டிவைடட் பை வேற ஒரு மீடியத்துல ஒளியினுடைய திசை வேகம். இப்போ காற்றுல ஒளியினுடைய திசை வேகம் என்ன, 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட் டிவைடட் பை வேற ஒரு ஊடகத்துல எவ்வளவுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க, 2 × 10⁸ 10⁸ போயிடும், 2 3 அப்போ 1.5. அவ்வளவுதான், சிம்பிள். இப்ப இதுவே இது கொடுக்கல, இது கொடுக்காம மியூ வந்து பாத்தீங்கன்னா 1.5, காற்றுல ஒளியினுடைய திசை வேகம் வந்து 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். அப்ப அந்த இன்னொரு ஊடகத்தினுடைய திசை வேகம் வந்து என்ன அப்படின்னு கேட்டாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். எப்படி வேணாலும் ப்ராப்ளம் நமக்கு பரட்டி பரட்டி கேட்கலாம். அடுத்து முழு அக எதிரொலிப்பு அப்படின்னா என்ன, இதுக்கப்புறம் வரக்கூடிய கான்செப்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசு. இப்போ பெட்டர் இதை நம்ம செகண்ட் கிளாஸ்ல வந்து பார்ப்போம். ஓகேவா, இப்போ முழு அக எதிரொலிப்பு இதை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கான்செப்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த லென்ஸ் அப்படின்னா வந்து என்ன, ஒரு கண் குறைபாடு, மனித கண் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, மனித கண்ணுக்குள்ள வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கு, அப்புறம் ஒவ்வொரு குறைபாடுக்கும் என்ன மாதிரியான லென்சஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இதெல்லாம் நம்ம வந்து பார்ட் 2 ஆஃப் த கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு பார்த்ததே நிறைய கான்செப்ட் நம்ம வந்து பார்த்துருக்கோம்.
நம்ம ஒரு சாப்டரை நடத்துறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம மேலோட்டமா படிச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த எக்ஸாமோடய நமக்கு அது மறந்து போயிடும். இப்ப நம்ம ஒரு விஷயத்த பாக்குறோம், கான்செப்டா நம்ம பாக்குறோம்னா நீ எவ்வளவு நாள் ஆனாலும் அந்த கான்செப்ட் வந்து உங்க மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். சின்ன சின்ன ஃபார்முலாஸ் மறக்கலாம், இது மறக்கலாமே தவிர, ஆனா இந்த கான்செப்ட் வந்து அப்படியே உங்க மைண்ட்ல பதிஞ்சிருக்கும். அப்ப அடுத்த எக்ஸாம் நீங்க அப்ரோச் பண்ணும்போது இதை புதுசு புதுசா படிக்க வேண்டியது இருக்காது. ஓகேவா? அப்ப இப்ப நம்ம நடத்தினது எல்லாத்தையுமே நீங்க புக்ல போய் பாத்தீங்கன்னா புக்ல இருக்க எல்லாத்தையுமே நம்ம சொன்ன மாதிரி இருக்கும். புக்ல வந்து ஸ்டார்டிங்ல இருந்து 6th 7th 8th 9th 10th 12th எல்லாத்துலயும் இருக்கிறதுலயும் நம்ம அப்படியே அந்த பேஜை நீங்க திருப்பும் போது தெரியும். எல்லாத்தையும் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ ஓவராலா நம்ம கிளாஸஸை நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல கான்சென்ட்ரேட்ல லிசன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்க அதுக்கடுத்து தனியா போய் மெனக்கட்டு படிக்க வேண்டிய அவசியம் சுத்தமா இல்லை. ஓகேவா? அப்ப முடிஞ்ச அளவுக்கு லைவ் கிளாஸஸை என்ன பண்ணிருங்க, கம்பல்சரியா அட்டன் பண்ணிருங்க. ஓகேவா? நீங்க அட்டன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையாங்கிறத வீக்லி டெஸ்ட்ல நீங்க போட்டு பார்க்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே நம்ம கவனிச்சிருக்கோம், அதனால நம்ம ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கறதெல்லாம் வீக்லி டெஸ்ட் மூலமாவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, மேக்சிமம் அதனுடைய புரிதல் படிக்கிறது எல்லாமே அந்த லைவ் கிளாஸ் இந்த 2 மணி நேரம் செஷனுக்குள்ள எவ்வளவு வந்து அதுல இருந்து கிராஸ் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. ரிமைனிங் வந்து ரிவிஷனுக்காக மட்டுமே இருக்கும். ஓகேவா? இந்த நோட்ஸையும் நாங்க வந்து குரூப்ல உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நான் கொடுத்த நோட்ஸவே நீங்க திருப்பி பார்க்கும் போது அடுத்தடுத்து இருக்க விஷயங்களும் உங்களுக்கு தெளிவா இருக்கும். ஓகேவா? அப்ப இது வரைக்கும் நடத்தின பார்ட் 1 ஆஃப் லைட் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சில கேள்விகளும் நான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக கேட்டிருந்தேன். நீங்க இதை படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 6th 7th 8th 9th 10thல வந்து செகண்ட் லெசனா இருக்கும். போய் ஜஸ்ட் திருப்பி பாருங்க. பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா இதுல விட்டு போன இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் கான்செப்ட்ஸ் இதெல்லாத்தையும் சரி. லைட் மட்டும்தான் நமக்கு 2 கிளாஸ் வந்து நடத்துற மாதிரி இருக்கும். ஓகே, மத்த எல்லாமே ஒரு கிளாஸ் நடத்திடும். இது பெரிய டாபிக், ரொம்ப நிறைய கான்செப்ட் இருக்கனால 2 கிளாஸ் போட்டு நடத்துறேன். ஓகேவா? ஸோ மெயினா குரூப் 1 ஃபோக்கஸ் பண்ணி. ஓகே, ஸோ கிளாஸ் வந்து புரிஞ்சுதாப்பா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இன்னைக்கு நடத்தின எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? புரிஞ்சது எப்படி இருந்துச்சு சொல்லுங்கப்பா. எல்லாருக்குமே புரிஞ்சுதா? கிளியர், தேங்க்யூப்பா. மேக்சிமம் கிளாஸஸை ஃபுல்லா அட்டென்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் புக் எடுத்து பார்க்கும் போது அது எவ்வளவு ஈஸியா இருக்கு. கிளாஸஸ் அட்டன் பண்ணாம புக் எடுத்து பாக்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தெரியும். என்ன சொல்லியிருக்காங்க, என்ன டெஃபினேஷன், என்னலான்னு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ அப்ப மற்றவங்களை விட நம்ம முன்னாடி போகணும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நம்ம மற்றவங்களை விட ஒரு அடி முன்னாடி போகணும்னா மற்றவங்களை விட நம்ம என்ன எஃபோர்ட் போடுறோன்றது இருக்கு இல்லையா? எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லார்ட்டையும் புக் இருக்கு, எல்லாரும் இது பண்றாங்க. அப்ப நம்ம அவங்கள விட எப்படி முன்னாடி போறது? அப்ப அவங்க பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும். ஓகேவா? நிறைய பேருக்கு லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, அவங்களுக்கு ஒர்க் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம அதுல வந்து கான்சென்ட்ரேட்டடா வந்து நம்ம அட்டன் பண்ணும் போது அவங்கள விட நம்ம ஒரு ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி போறோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி டெஸ்ட் அட்டன் பண்றதும் கூட, டெஸ்டையும் கம்பல்சரியா ஸ்கிப் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. எல்லா வீக்லி டெஸ்டையுமே அட்டன் பண்ணுங்க, தப்பே கிடையாது. மார்க்கை பத்தி ஒரி பண்ணவே வேணாம், பட் அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூப்பா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து மீட் பண்ணுவோம். ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு 1 by 1 இப்ப ஆல்ரெடி குரூப்ல வந்து ஷேர் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்கீங்க. ரெக்கார்டிங் ஆல்ரெடி தமிழ் கிளாஸ் வந்து பிரைமரியா வந்து நான் ஃபர்ஸ்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ தமிழ் கிளாஸோடைய ரெக்கார்டிங் 1 by 1 இப்போ உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி இப்ப போறக்கூடிய லைவ் கிளாஸோடைய எல்லா ரெக்கார்டிங்குமே உங்களுக்கு அந்த சேனல்ல போட்டு லிங்க் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஒரி பண்ண வேண்டாம். ஓகே, நோட்ஸுமே உங்களுக்கு குரூப்ல வந்து. ஓகே ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன். நம்ம பார்ட் 2ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.